ராபர் திரைப்படத்தினுடைய தேர்தல் விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் முன்னாள் அமர்ந்துட்டு இருக்க படத்து டீம் சம்மந்தப்பட்டவங்க, அப்புறம் சொந்த பந்தங்கள் எல்லாருமே வாழ்த்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் மேலே இருக்கிற என்னுடைய திரையுலகை சேர்ந்த அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா படம் எடுக்கிறது பெருசு இல்லை, அந்த படத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு பேக் போன் மாதிரி இருந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ அவர் இந்த படத்துக்கு அதை செஞ்சுருக்காரு. ஸோ முதல் தயாரிப்பாளருக்கு அவர் இந்த அளவுக்கு செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை விட சாந்தனுக்கு தான் சாந்தனுக்கு தான் நல்ல பழக்கம். அவர் நான் எங்கே இப்படி ஃபங்க்ஷனில் தான் பார்த்துக்கிறேன், மற்றபடி சாந்தன் தான் கோயம்புத்தூரில் அப்பப்போ மீட் பண்ணி பார்த்துருவோம். உட்காந்து நன்றி. அதுக்கப்புறம் கவிதையிலேருந்து ஆரம்பிக்கணும். கவிதை எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா அவர் தமிழ் நான் எப்பவுமே ரொம்ப ரசித்து கவிதை எப்போ தொகுத்து வழங்கினாலும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லா இதுலேயும் நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று ரொம்ப சிறப்பாக அவங்க பேசுகிறாங்க, அவ்வளோ இலக்கணம் சுத்தமாக தமிழை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த படத்துக்கு அவங்க தயாரிப்பாளர் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே அவங்க சொல்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறையா ஏற்கனவே ஷார்ட் ஃபில்மெல்லாம் வேறு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சின்ன மீன் போட்டெல்லாம் பதம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கமர்ஷியலாக இப்போது கமர்ஷியலாக படமே பண்ணலாம் அப்படின்னு முடிவு வந்திருக்காங்க. ஸோ தயாரிப்பாளர் வந்ததில் அவங்க இந்த நாளைக்கு மகளிர் தினம், ஆனால் எல்லாத்தையும் இன்றைக்கே ஸ்டேஜ் ஏற்றி எல்லாத்தையும் அவங்க சக பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் அவங்க கௌரவிச்சது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம். அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் மூத்த பத்திரிகையாளர், ஆனால் எனக்கு ரொம்ப பாசத்தோடு நட்பாக பழகிற செல்வம் சார், அவரை இது ஃபஸ்ட் டைம் பிஆர்ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. அதே மாதிரி அவங்க பேசும்போது சொன்னாங்க, நல்லா பேசுவாங்க. நல்லா பேசும்போது சொன்னாங்க, பாக்யராஜ் சார் அப்படின்னா அது ஃபைட்டுக்கு போகக்கூடாது, நீங்கள் டான்ஸ் நினச்சிட்டு போகக்கூடாது, நீங்கள் நடிப்பு நினச்சிட்டு போகக்கூடாது நீங்கள் அப்படின்ட்டு ஒன்லி கதை தான். அப்படின்னா இது எல்லாமே ஒரு மைனஸு அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி கதையை மட்டுமே நினச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பிரமாமா ஒரு வாழ்த்து படுற மாதிரி வாய்ச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க சொல்லும் போது. சரி பரவாயில்ல, அவங்க ஒரு தயாரிப்பாளராகி நமக்கு ஒரு நல்ல மரியாதையா வருது. அப்புறம் இவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் போகும்னு நான் நினைக்கல. ஏன்னா அவங்க 3 மணிக்கே அதே கஷ்டம், தேட்டர் கிடைக்காது, அடுத்தடுத்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. அப்புறம் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எப்படா இன்னும் அடுத்தது யாரோ கூப்பிடுவாங்களே, ரைட் ஆஃப் பண்ணுறது அது இதெல்லாம் நடக்க, அடுத்த ஆளுக்கு வேறு உள்ளே வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிட்டே இருந்து. சரி பரவாயில்ல, ஏதோ கேட்டு வாங்கிட்டாங்க போலுக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த இன்னொருத்தருக்கு வாழ்த்து சொல்லணும், சாருக்கு வாழ்த்து சொல்ல மாதிரி ரீஎன்ட்ரி ரொம்ப அவர்கள் அது தானு சார் சொல்லிட்டு போனார். ரெடியாக இருக்கிறேன், நானெல்லாம் ரெடியாக இருக்கிறேன், வாங்க. அந்த மாதிரி இந்த படம் அவங்களுக்கு எல்லாருமே இவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணுறதுக்கு அவங்க கேரக்டர் அதுதான் ரொம்ப முக்கியம். அது எனக்கு அவங்க கேரக்டர் எத்தனை பேர் பத்திரிகையாளர்லேருந்து எல்லாருமே சக நண்பர்கள் எவ்வளோ பேர் சும்மா ஒருத்தர் முன்னுக்கு வர முடியாது. எல்லாரும் ஆணுக்கு பின்னாடி தான் பெண்ணுமாங்க. இந்த பெண்ணுக்கு பின்னால் பல ஆண்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்க எல்லாருமே நல்ல விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொருத்தர் இவங்க பிரதர் கார்த்திக், எனக்கு பொறாமையாக இருந்தது. இவர் அவரை சொல்ல, அவரை உடனே கூப்பிட இது பண்ண அப்படின்னு உட்காருங்க.
ஏன்னா எங்க அண்ணன் பெல்ட் எடுத்துட்டே துரத்துவாரு. சினிமா டிராமான்னு சொன்னாலே கோயம்புத்தூர்ல சினிமா டிராமாவா அப்படின்ட்டு பெருசா தடி கிடி என்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்து துரத்துவாங்க. இதெல்லாம் நம்ம செய்கிற வேலையா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா எனக்கு இப்போ பாருங்க, தம்பியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா இதெல்லாம் கொடுக்கணும். அவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டு, கவிதா ஒரு பெரிய சப்போர்ட்டு. அப்புறம் அந்த மெட்ரோ படத்தில் நான் பார்த்தேன், அதில் கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல ஃபோர்ஸான ஒரு கேரக்டராக வந்து பண்ணியிருப்பாரு. இங்கே பார்த்தா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துருக்க, என்னை விட இன்னசென்ட்டாக உட்காந்துருக்க, எதுவுமே பேசாத அளவுக்கு சைலண்டாக. நான் வந்ததுலேருந்து அந்த படத்தில் நான் பார்த்ததே வேற மாதிரி இருந்தது. இதனால இந்த படத்தில் இப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு உங்கள் பிரதரு சிஸ்டர் எல்லாமே கிடைச்சது உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை. அப்புறம் இந்த படத்தில் இன்னைக்கு இசை வெளியீட்டு இது டெய்லர் வெளியீட்டு விழாங்கிறதுனால ஜோவன் முதல் கொண்டு கேமராமேன் முதல் கொண்டு இதில் பணியாற்றின எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனி, இம்ப்ரெஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னாங்க. டைட்டில் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக தான் இருக்குது. நல்லா ராபர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. என்னென்னா திருடன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வரும்போது அப்படி யோசிச்சுக்கிட்டே வந்தேன். எனக்கு பிடிச்ச சில திருட்டு விஷயங்கள்ல ரொம்ப நான் ரசித்த விஷயங்கள், அது சிவாஜி சார் நடிச்சது ஒரு படம் இருக்கும். ஒரு ஆள் வர்றான், நகை பணமெல்லாம் எடுத்துகிட்டு வர்றான், அதை திருடணும், நாளைக்கு ஏதாவது நைட் டைமில் போய் எல்லாம் திருடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் காலையில் 10:30 மணிக்கு தான் அவன் எடுத்துகிட்டு கடைக்கு வர்றான், 10:30 மணிக்கே திருடிடுறான், எங்கே அந்த ரோட்லேயே திருடிடலாம் அப்படின்னு. இந்த ரோட்டில் வச்சு எப்படி திருடுவா அப்படின்னா, ஒன்றும் இல்லை ஒரு கேமரா மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆளுகளை ஒட்டு கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டு வரும்போது இவர் உணர்ந்து கேமராவெல்லாம் வச்சு ரெடியாக 10 மணிக்கு வெயிட் பண்ணுவார். ஜனங்கள்லாம் சேர்ந்துருவாங்க. என்ன சார்னா ஷூட்டிங்கு நீங்கள்லாம் கூட நடிக்கணும் அப்படின்னு. என்னென்ன இல்லை ஒருத்தர் வருவோம், அப்போது நாங்கள் வந்து டக்குன்னு போய் நிறுத்தி பிளாக் பண்ணி அந்த பணத்தை எல்லாம் பொட்டியோட பணத்தையும் நகையும் தூக்கிட்டு ஓடுவோம். அப்போ ஐயோ ஐயோ திருடன் திருடன் கத்தும்போது நீங்களாம் சேர்ந்து ஏண்டா வட்டிக்கு வட்டி விட்டு இப்போ காசு சம்பாதிச்சுவேன், அதனாலதான் உன் காசு இப்படி அநியாயத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி நீங்களாம் அவனை பிடிச்சி ரொம்ப கம்மியாக அடித்து அவனை அப்படி உட்கார வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிவாஜி சார் திருடிட்டு போவார் திருடன் படத்தில். நான் ரொம்ப ரசிச்ச சீன் அது. புத்திசாலித்தனம் இருந்தது, அதே நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது. இதே மாதிரி ரியல் லைஃப்பில் கூட ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா இன்கம் டேக்ஸ் வந்து எல்லாருமே பேச்சர் ஆகிடுவோம் இல்லையா, திடீர்னு வந்து நிற்கிறாங்க அப்படிங்கும்போது. அது எம்ஆர்ஆர் வீட்டுக்கு ஒரு தடவை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்துட்டாங்க. வந்து என்ன இதுதான் இன்கம் டேக்ஸ் நாங்கள் அப்படின்னா ஒரு 4-5 பேர். உடனே எம்ஆர்ஆர் வெளியே வந்து ஐயோயோ ஐயோன்னு கத்தினாரு. வீதியில எல்லாம் எம்ஆர்ஆர் ரோட்டில் வந்து ஐயோன்னு கத்தி, என் வீட்டுக்குள்ள திருடம் வந்துட்டு என்னை கத்தியை காப்பிட்டு மிரட்டுறா நீங்களாம் காப்பாற்றணும் ஜாங்க. நம்ம எம்ஆர்ஆர் வீட்டில் உடனே எல்லாம் புந்து அடி, இன்கம் டேக்ஸ் எனக்கு அடி விழுந்துருக்கு. இவர் பொட்டி படிக்கிற என்னென்னலாம் வச்சிருக்காரு அதெல்லாம் பத்திரமா காரில் எடுத்து வச்சு சேஃப்டியா கொண்டு போயிட்டாரு வெளியே. அன்னைக்கு இன்கம் டேக்ஸ் அன்னைக்கு தான், அதுல இருந்தா போலீஸ் இல்லாம எந்த வீட்டுக்கும் இன்கம் டேக்ஸ்கே போகக்கூடாதுன்னு அன்னையில இருந்தா போலீஸே வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா. அந்த மாதிரி திருடர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு பிரெயின் வேணும், வித்தியாசமா என்ன திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நானே நினைச்சு பார்த்துக்குவேன். என்னன்னா இந்த முதல்ல திருடுறவன் வந்து அவன் கெட்டிக்காரத்தனம், என்ன எவ்வளோ சேஃப்டியாக வைக்க முடியுமோ எல்லாமே சேஃப்டியாக வச்சுருப்பாங்க. ஆனால் இவன் மைண்டு வந்து ரொம்ப பிரமாதமாக அதை யூஸ் பண்ணி எப்படா அதை திருடிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டாக போய் இவன் வந்து அடிச்சுட்டு போயிடுவான். அப்புறம் போலீஸ்காரன் வருவான், அவன் வந்து எப்படி நின்று பார்ப்பான், எந்த வழியாக உள்ளே வந்திருக்க முடியும், எப்படி வந்திருக்கணும், ரேகையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே அது பழக்கமானவனா இல்லை புதுசாக தெரிஞ்சவனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவனை வந்து போலீஸ்காரன் வந்து கரெக்டாக அவன் ரூட்டை கண்டுபிடிச்சி இவன் போய் அரெஸ்ட் பண்ணுவான். ஸோ அது இதை விட பெரிய திருடனை விட பிரெயினுங்கிறது வந்து போலீஸ்காரனுக்கு. அதுக்கப்புறம் இது கோர்ட்டுக்கு வரும், அந்த லாயர் கேட்டுக்குவார். கேட்டு என்னென்ன அவன் திருடினேன் அப்படின்னா ஓகே. அப்புறம் போலீஸ் இப்படி பிடிச்சாங்க, இல்லை மர்டர் கேஸ் ஏதோ ஒன்றை பிடிச்சாங்க. உடனே அந்த லாயர் இவன் இப்படி திருடினா போலீஸ் இப்படி கேஸ் போட்டிருப்பான், இவன் இப்படி பண்ணியிருப்பான் அப்படி பண்ணியிருப்பான், ரெண்டையும் கேட்டுட்டு இப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸே உல்டா பண்ணி விட்டுருவாங்க. சில நேரங்களில் அந்த லாயர் பண்ணுறது இருக்க,
இந்த திருட மூளையை விட போலீஸ்கார அவங்க இன்னும் கிரிமினல் மூளை. லாயருக்கு தப்பா நினைச்சு கூடாது, ஜெயிச்சுக்கிறதுக்காக சொல்லுவாரு. என்னன்னா ஒருத்தர் திருடிட்டான், இது அருவாள் வெட்டிட்டான்னு சொன்னோடனே கைப்பிடியா பிடிச்சிட்டாங்க, அருவாள்லாம் இருக்குது. அப்புறம் அவங்ககிட்ட போய் கேட்கும்போது வந்து எனக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு லாயர் கேட்டார். அவர் 5 லட்சம் கொடுத்தா நீங்கள் கைப்பிடியா பிடிச்சிட்டாங்க, எப்படி காப்பாற்ற, நான் காப்பாற்றுறியா, நீ நானே காப்பாற்றுறேன், நான் வெளியே கொண்டு தரேன், ஒரு 5 லட்சம் கொடுக்குறியா 10 லட்சம் கொடுக்குறியான்னு சொல்லி பேசிட்டாரு. அப்புறம் போனார். அடுத்த நாள் வந்து என்னென்னா கோர்ட்டில் வந்து கூப்பிட்டு இது மாதிரி அருவாள் வெட்டின அருவாள் பார்த்தவங்கலாம் இருக்காங்க, வெட்டின அருவாள் இருக்குது அப்படின்னு உடனே இந்த லாயர் அருவாளுக்கு வெட்டின அருவாளில் கத்தி இருக்காது, ரத்தம் இருக்குது, எல்லாம் ஓகே யுவர் அதை போய் அந்த அருவாளை எடுத்துகிட்டு போய் கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஃபாரன்சிக் மாதிரி ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, இந்த பிளட்டை செக் பண்ணி அதை முதல்ல செக் பண்ணிட்டு வர சொல்லுங்கன்னு. அதை போய் செக் பண்ணிட்டு வந்து அது ஆட்டு ரத்தம் அப்படின்ட்டான். என்னன்னா இவர் முதல் நாளே போலீஸில் போய் ஆளை பிடிச்சி அவனுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து அந்த அருவாளை வாங்கிட்டு வந்து அதை போய் க்ளீன் பண்ணி நல்லா கரெக்ட் பண்ணிட்டு ஆட்டு எடுத்து அதில் பூசிட்டு கொண்டு வந்து சத்தமெல்லாம் மறுபடியும் உள்ள வைக்க சொல்லிட்டாரு. ஸோ லாயருடைய புத்திசாலித்தனம் எப்படிங்கிறத பாருங்க. அது எப்படி எடுத்துக்கலாம், கிரிமினல் மைண்டு எடுத்துக்கலாம், புத்திசாலித்தனமான மைண்டுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது போலீஸ் திருடன் தாண்டினது போலீஸுடைய மைண்டு, போலீஸை தாண்டி லாயருடைய ஒரு மைண்டு. இது எல்லாத்த விட மோசமான ஒரு மைண்ட் இருக்கு, ரொம்ப கிரிமினலான மைண்ட். அவங்க யாருன்னா ரைட்டர், நம்ம அனந்த கிருஷ்ண மாதிரி என்ன மாதிரி. என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் கிரியேட் பண்றது யாரு? ஒரு கதைக்கு வேணும்னா திருடன் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அதை எப்படி போலீஸ்காரை கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். லாயர் கேரக்டர் வந்ததுனால அதை உடைக்கிறதுக்கு லாயருக்கு உண்டான மூளை, அதுக்கு உண்டான டைலாக் அதெல்லாம் போடுறது நம்ம தான் பண்ணணும். இத்தனையும் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து ரைட்டருங்கிறவங்க வந்து பேர் வாங்க முடியும். ஸோ சினிமாவில் வந்து ரைட்டர் அப்படின்னு சொல்லும்போது அனந்த கிருஷ்ணன் அவர்கள் அந்த ஃபஸ்ட்டு படம் அது பார்த்தேன். அதில் வந்து அந்த கிரைம், நான் எடுக்கிற படம் வேறு, நான் பார்க்குற படம் வேறு. என் லைப்ரரிக்காரனை சொல்லுவான் பூர்ணிமா கிட்ட, எங்கள் சம்மந்தமே இல்லை சார், எப்போ பாரு கத்தி துப்பாக்கி இது இருக்கிற படமாக எடுத்துகிட்டு போகிறாரு, ஆனால் அவர் எடுக்கிற படத்தில் அதெல்லாம் வர்றதே இல்லையே அப்படின்ட்டு. எனக்கு சினிமா பார்க்குறதுனா ஃபைட்டு இதெல்லாம் இருந்தது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் படம் பார்க்குறேன். ஆனால் இவர் அனந்த கிருஷ்ணன் அந்த ஃபஸ்ட்டு படம் செய்யும்போது பார்த்தா அதில் வந்து பிளானிங்கு அதெல்லாம் பண்ணுறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். இப்போ சினிமாவில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான், ஒன்று ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் சொல்லணும், இல்லைன்னா சொல்கிற விஷயம் வந்து சொல்கிற விதம் இருக்குல்ல அது புதுசாக இருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும். இது விட்டு வேற ஒன்றும் பண்ணவே முடியாது. ஸோ புதுசாக கிடைக்கலன்னா கூட சொல்கிற விதம் வந்து புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அவர் இந்த மெட்ரோ படத்தில் வந்து அவருடைய அந்த ஸ்கிரிப்டில் வந்து அவன் எப்படி திருடுறான், அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் அதுக்கு நடுவுலேயே லாஸ்ட் அந்த சென்டிமெண்ட் வந்து வச்சுருந்தாங்க, இந்த மதர் அந்த சென்டிமெண்ட் வச்சு, அப்புறம் பிரதருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த இது. ஸோ என்னென்ன எமோஷன் கொண்டு வர முடியுமோ ஆனந்த கிருஷ்ணன் ரொம்ப அழகாக அதை பண்ணியிருந்தாரு. நான் ஃபோன் பண்ணி பேசினேன்னு நினைக்கிறேன், இல்லை ஆமாம், ஆளை இப்போ தான் பார்க்குறேன் நான். ஆனால் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் ஃபோன் பண்ணி பேசினேன். ஸோ இதில் வந்து இப்போ ராபர் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காருங்க போது நிச்சயமாக நிறையா ராபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதில் என்னென்னா சுவாரஸ்யம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த திருடுறவன் எப்படி திருடுறான் அப்படிங்கிறது, போலீஸ்காரன் எப்படி போய் பிடிக்கிறான் அப்படிங்கிறது எல்லாமே அது மூளைக்கு வந்து வேலை கொடுக்குற மாதிரி அந்த க்ரைமில் வந்து எதுவுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த படம் ராபர் அப்படின்னு சொல்லி இந்த டைட்டில் வந்து ஒன்றுமே எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து வித்தியாசமாக பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அனந்த கிருஷ்ணனுக்கு ஸ்பெஷலாக ஒரு நன்றி சொல்லணும். என்னன்னா அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு படம் கொடுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது பெரும்பாலும் அப்படிலாம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி தான் நடக்காது. ஆனால் அவர் வந்து உதவியாளருக்காக வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கவிதா அவர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படிங்கிறது வந்து அதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து அவர் எந்த அளவுக்கு இவர்கிட்ட சின்சியராக ஒர்க் பண்ணியிருந்தா இவர் இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பார் அப்படிங்கும்போது அது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் சினிமாவில். இப்போ நானே வந்து பார்த்திபன் தான், நான் தான் பூஜை போட்டேன் ஃபஸ்ட்டு.
அப்புறம் வேறு சில காரணங்கள்னால படம் வந்து செய்ய முடியாமல் போச்சு. அப்புறம் பார்த்திபனுக்கு அப்புறம் பாண்டியராஜனே என்னோட பேனரில் வந்து அவனும் நானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தேன். ஒரு 2-3 படம் பார்த்திபன், தாய் குடும்பமே, கபடி இதெல்லாம் வந்து எப்போ சும்மா இருக்கும்போது யோசிச்சு வைப்போம். அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இனி போய் நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. இந்த ஒரு ஏஜ் தாண்டியாச்சுன்னா இப்போவும் போய் லவ்னு சொல்லிட்டு தான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பாண்டியராஜன் இவங்கெல்லாம் வரும்போது சரி இந்த கதையை நீ பண்ணுறா இது நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அசிஸ்டண்ட்டுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் டைரக்டருக்கு அசிஸ்டண்ட்டுக்குள்ளே. ஸோ இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்காக வந்து ஒரு படத்தை பண்ணி அவரே வந்து சான்ஸ் கொடுத்து மட்டும் இல்லாமல் அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காகும் போது எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கவிதா அவர்களுக்கும் சரி, ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுக்கும் சரி, தயாரிப்பாளரும் அவங்க தயாரிப்பாளருக்கு மட்டும் அவங்க சக்ஸஸ் ஆகணும். அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வந்து வாழ்த்து சொன்னதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் எல்லா அந்த குடும்ப சகிதமாக எல்லாருமே கலந்துக்கிட்டு இதே சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது கவிதா வந்து என்கிட்ட வந்தப்போ சின்ன பொண்ணு, நான் அதுகிட்ட இருந்த துடிப்பு, அதனுடைய ஸ்பீட், அதாவது சுறுசுறுப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேற லெவலுக்கு போக வேண்டிய ஆள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருது உண்டு. அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு துறையாக மாறி பத்திரிகையாளராகி, தொகுப்பாளராகி, சென்சார் போர்டு மெம்பர் ஆகி, இன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளராக வந்து நிற்கிறது வந்து ஒரு ஃபாதர் லெவலில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன் கவிதா. இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம். இந்த ட்ரெய்லரை பார்த்தோம், வெரி இம்ப்ரெஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க. நல்ல கேமரா, நல்ல எடிட்டிங், நல்ல மியூசிக், நடித்த சத்யா, இவங்க கூட நடித்த எல்லாரும், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இதில் வந்து இந்த படத்தை வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க. அவர் நார்மலாக வந்து எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ண மாட்டார். அந்த படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருக்கணும், இல்லாத விஷயம் இருக்கணும், வியாபார ரீதியாக அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தோணுனா மட்டும்தான் அந்த படத்தை பண்ணுவார். அந்த லெவலில் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காருன்னா படத்தில் வந்து கண்டென்ட் அதை வந்து விரும்பி அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் நினைச்ச மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கவிதா வந்து கண்டினியூஸாக படங்கள் பண்ணணும். நிறைய பேர் கவிதா சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, சின்ன தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து நல்ல எண்ணம். தானு சார் இருக்காருங்க, நிறைய சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறவர். கவிதாவுக்கு சின்ன வயசில் நிறைய படங்களுக்கு தொகுப்பாளராக சான்ஸ் கொடுத்தவர். அதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் டைரக்டர், ஆக்டர் யாருன்னா பாக்கியராஜ் சார். நாங்களாம் சின்ன வயசில் அவருடைய படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது உண்டு. அவங்கெல்லாம் இங்கே வந்து கவிதாவுக்கு வாழ்த்த வந்திருக்காங்கன்னா கவிதா மேலே உள்ள ஒரு பிரியம். அதே மாதிரி அம்பிகா, அடுத்தது ரம்பா, இவங்கெல்லாம் வந்து கவிதாவோட ட்ராவல் பண்ண நல்ல நல்ல உள்ளங்கள். இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கவிதா மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுத்து நல்ல கதைகளை சின்ன படமாகவே எடுக்கட்டும், பெரிய படங்கள் எடுக்க வேண்டாம். அந்த படங்களை வெற்றி அடைய செய்யறதுக்கு சக்தி இருக்காரு கூட, அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பெரிய படங்களாக்குங்க. அப்புறம் நீங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பத்திரிகை உலகம், அவங்க உங்களை கைவிட்டுற மாட்டாங்க. நல்லா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதுறவங்க. இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நான் அட்வான்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்து இங்கே உங்களோடு இருக்க வைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜ்ல பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா தானே நான் சீக்கிரட்டா பார்த்துருக்கேன், யாருக்கு எதுவும் சொல்லாம. சரி, கவிதா வாழ்த்துக்காக இங்க வந்திருக்கேன், அவர் போட்டு அடிச்சுட்டாரு. அதான் நான் இப்போ மேடம் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் ஹாப்பியா ஜாலியா சீக்கிரட்டா வந்திருக்கேன் மேம், சார் போட்டு அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். ஏன்னா நிறைய நிறைய நான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் மீட் பண்ணும்போது எனக்கு அங்கே ரூம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஒன்று எனக்கு கவிதா எப்போ இங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட உடனே இப்பதான் சொன்னாங்க இங்கிலீஷ் சேர்க்க கூடாதுன்னு, அதான் ட்ரை பண்றேன் தமிழ்லயே பேசுறதுக்கு எதுவும் ஆட் பண்ணாம. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் நாங்க எந்த ஹீரோயின் ஆகட்டும், எந்த படம் ஆகட்டும், எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும், எந்த டைரக்டர் ஆகட்டும், யார் வந்தா கூட எங்களை எல்லாரையும் ஜனங்க கிட்ட கொண்டு போறது நீங்க பிரஸ் மட்டும்தான், பத்திரிகைக்காரங்க மட்டும்தான். அப்படிப்பட்ட அவங்க எப்பவுமே முன்னுக்கு இருந்து எங்களை முன்னுக்கு வச்சு அவங்க பின்னுக்கு இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்து இப்ப கவிதா அப்படியே ஒரு பத்திரிகைக்காரனா வந்து என்ன ஒரு ப்ரொடியூசரா இங்க வந்து நின்று இருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ அந்த விஷயத்துக்காண்டி நான் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அவங்களுக்காண்டி. அண்ட் இன்னொன்னு ஆஸ் அ உமன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண் பெண் வந்து நிறைய பெண்கள் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பத்திரிகையில இருந்துட்டு அவங்க மெதுவா படி ஏத்து அவங்க சொந்த உழைப்புல இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் இன்னொன்னு எல்லாரும் சொல்றாங்க சின்ன படம் பெரிய படம்னு. எனக்கு அதெல்லாம் தெரியல, எனக்கு ஒரு நல்ல படமா தான் தெரிஞ்சது. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தேன், அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப நான் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு கூடி இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்கிரீன் பிளே டிரெக்ஷன் எல்லாமே சூப்பரா இருந்தது ஒரு ட்ரெய்லர்லயே. ஸோ நான் படம் கூட நான் யோசிக்க முடியும் எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி. அப்படியே நீங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல படத்து எல்லா நல்ல படத்துக்கு எப்படி நீங்க சப்போர்ட் தருவீங்க, எப்படி ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போவீங்க, அதே மாதிரி இந்த படம் கூட நீங்க அப்படி சப்போர்ட் பண்ணி ஜனங்களை முன்னாடி கொண்டு போய் நிக்கணும், வெற்றிகரமா பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம் அண்ட் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அது வந்து அவங்க அந்த பசங்க அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது பாவம்னு முதல்ல சொன்னதே பாக்யராஜ் சார் தான். ஆமா, பாவங்க அங்க உட்காந்துட்டு எதுக்கு கால் வலிக்க போகுதுன்னு அப்புறம் நான் நினைச்சேன். சரி, அப்ப அவங்க சொன்னாங்க அந்த கேரக்டர் மேல இருக்கிற அந்த ஆர்வத்தில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. கால் வலிச்ச போகுதுப்பா. எனவே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் கவிதாவுக்கு நான் நன்றி சொல்றேன். பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. நிறைய பேர் எத்தனையோ வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களெல்லாம் இங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு எழுதுறவங்க இருந்தாலும் எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அதில் ஒருத்தங்க கவிதா, அதுலேயும் பீயிங் எ லேடி. அவங்க வந்து சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன படமாக எனக்கு தெரியல. அதாவது பெரிய படத்தில் செலவு பண்ண வேண்டிய காசை கம்மி பண்ணி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி இந்த படத்தை பெருசாக மாற்றுறோம். ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபிலிம், இட்ஸ் அ பிக் திங். ஒரு தியாக சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணணும். படங்கள் ஹிட் ஆகும். இதுல வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் அது இருந்ததுன்னா, அன்னைக்கே நான் கவிதா கிட்ட சொன்னேன், இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க தான், அது முடிச்சுட்டு 2 ரகம், ஒண்ணு வந்து மாட்டிக்கிறவங்க, ஒண்ணு வந்து மாட்டிக்காதவங்க. எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாம இதுல பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபேஸஸ் பொருத்தமா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுல நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும். அதுவும் இல்லாம வெற்றிகரமான ஒரு வழிக்கு கொண்டு போக வேண்டியது உங்க நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் கொண்டு போகணும். அது நம்ம டியூட்டி மாதிரி நம்ம நினைச்சிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிட்டு 100வது நாள் ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் பார்ப்போம். கண்டென்ட் இதெல்லாம் நினைவுகள் சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாள் 2-3 நாள் ஷூட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது நான் தமிழ் பேச ஆரம்பிச்சோன்னே தமிழ் பேசுறேன், ஓகே. அப்புறம் கொஞ்ச நேரம் டைரக்டர் சாரே சொன்னாரு, இந்த படம் முடியும் போது ஒண்ணு நான் தமிழ் மறந்துடுவேன், இல்லை நான் நல்லா மலையாளம் பேசுவேன் அப்படின்னு சொன்னது அந்த ஞாபகம் எனக்கு இருக்கு. அப்புறம் வந்து அதுல ஒரு சீன் பண்ணும்போது அந்த நைட்டு லேட்டா வருவாரு, பாக்யராஜ் சாரும் கோபியும் லேட்டா வருவாங்க. வந்தோடனே இந்த வீடு வாடகைக்கு கொடுக்கும்போது உனக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, எந்த பரஞ்சு அப்படின்வாங்க. 9 மணிக்கு மேல டோர் திறக்க மாட்டேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லும்போது, என்ன மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு பதில் வருது அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ சாரு வந்து அப்புறம் நான் சொல்லுவேன், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லாமன்னு சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அப்போ
அந்த டேக்கில் நான் சொன்னேன், இதுக்கு முன்னால இருந்த மூஞ்சியே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு ஃபீல் வந்து நான் சார் நான் அது சொன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். சொல்லணும் அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். ஏன்னா பெரிய டைரக்டர், அந்த டைம்ல நான் வந்து மலையாளத்துல இருந்து வந்திருக்கேன், புது ஆளு, பெரிய டைரக்டர், பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க வந்து வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வேணும்னா சார் சொல்லியிருக்கலாம். ஆனா நான் அந்த சொன்னது அந்த டயலாக் வந்து அந்த சினிமாவில் பெரிய ஒரு எல்லாரும் பேசப்படுற ஒரு சீனா மாறிடுச்சு. அந்த டைம்ல என்ன திட்டாம என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாதவன். என்ன சார் நினைச்சிருந்தா அதெல்லாம் வேண்டாம், சொல்லி கொடுத்த சொன்னா போதும் அப்படின்னு. பட் ரொம்ப நல்ல நினைவுகள் தான் அந்த நாட்கள். பெரிய ஹிட்டா பண்ணி கொடுத்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம ஷூட் பண்ணோம். பட் எனக்கு என்னோட என்ன சொல்றது கரியர்ல பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த ஒரு ஃபிலிம். இப்போவும் எங்கேயாவது போகும்போது கூட அந்த நாட்களை பத்தி தான் நிறைய பேசுறாங்களே தவிர, அதாவது வசந்தின்ற பேரு இன்னும் ஆளுங்க மனசுல இருக்கிறது ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் கிரேட் டைரக்டர் பாக்யராஜ் சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ராபர் ஆடியோ லான்ச்க்கு வந்திருக்க எங்களோட மாஸ்டர் பாக்யராஜ் சார், தேங்க்யூ சார் ஃபார் கமிங். தியாகராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி. அம்பிகா மேம், ராதா மேம், கல்பனா மேம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக மெட்ரோ படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் வந்து கரெக்டான ப்ராஜெக்ட் அமையல. அப்போ மெட்ரோ படத்தில் வந்து பாண்டி வந்து என் கூட ஒர்க் பண்ணார். அவர் வந்து 2 இயர்ஸும் ஒரு டேரக்டர் கூட ஒரு ஒரு அசோசியேட்டாக இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, அவர் 6 வருஷம் இருப்பாங்க, அதில் ஒரு 2 வருஷம் வேலை நடக்கும், ஒரு 4 வருஷம் வேலை நடக்கும்ட்டு போயிட்டு ஏமாந்து அந்த டேரக்டர் வருவார்ல, அது கூட வந்து அந்த டேரக்டர் மட்டும் ஏமாற மாட்டாரு. அந்த பின்னாடி ஒரு டீம் இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனான்னு தெரியும், அவங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. ஸோ அந்த ஒரு இடத்துல கூட என்னை விட்டு போகாம கிட்டத்தட்ட மெட்ரோல இருந்து கோடியில் ஒருவன் வரைக்கும், இப்போ நான் பண்ணிட்டு இருக்க நான் வயலன்ஸ் படம் வரைக்குமே என் கூட வந்து பக்கபலமா இருந்த பாண்டிக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தின் மூலமா ஒரு இயக்குனர் ஆகிறது எனக்கு ரொம்ப இதுதான் என்னோட பெஸ்ட் மொமெண்டா நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அவரோட ஹானஸ்டிக்கும் அவரோட டெடிகேஷனுக்கும் கண்டிப்பா அவர் வந்து ஒரு நல்ல இயக்குனரா வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வந்து எல்லா ப்ரெஸ் மீட்லயுமே என்ன ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், நான் ஒன்று சொல்லுவேன் என்னன்னா, நான் வந்து ப்ரெஸ்ஸை நம்பி மட்டும் தான் படம் எடுக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க மெட்ரோ ஹிட் ஆனதுக்கப்புறம் நீங்க என்ன பெரிய ஹீரோ வச்சே படம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. அது வந்து என்னன்னா, ப்ரெஸ்ஸை நம்பி படம் எடுக்கிறேன், என் இஷ்டத்துக்கு நான் வேலை செய்வேன், அந்த இஷ்டம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு ப்ரெஸ் எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மூலயமா எனக்கு நிறைய வியூவர்ஷிப் கிடைக்குது, நிறைய ஆடியன்ஸ் கிடைக்கிறாங்க, நான் படம் பண்றேன் ரெகுலரா அப்படின்ட்டு தைரியமா சொல்லுவேன். இதை வந்து கோடியில் ஒருவன்லையும் சொன்னேன், இப்பயும் அதுதான் சொல்றேன். எனக்கு கொடுத்த அதே ஆதரவை பாண்டிக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் என்.எஸ். உதயகுமார், அவரும் என்னோட எல்லா படங்களும் பண்ணவர். அண்ட் நாங்க வந்து இந்த படம் ஷூட் பண்ணும்போது அவங்க ஷூட் பண்ற டீம் வந்து டோட்டலாவே ஒரு கொரில்லா ஃபோர்ஸ் மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த படம் ஃபுல்லா ஒரு பர்டிகுலர் டேல ஓஎம்ஆர் பக்கம் போயிட்டு இருக்கும்போது, நான் ஓஎம்ஆர் பக்கம் ரெகுலரா என்னோட வீடு அங்கதான் இருக்கு, போகும்போதெல்லாம் முன்னாடி நிறைய ஸ்நாச்சிங்ஸ் நடந்துட்டே இருக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, சிசிடிவி வந்து போட்டா இதை கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு மெயினா வந்து சிசிடிவின்றது இந்த ரோட் கிரைம்ஸ் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு தான் போட்டாங்க. அதுலயும் சில டீம் ஒன்று உருவாகி என்ன பண்ணாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இல்லையோ, எங்கெங்கெல்லாம் சிசிடிவி ஒர்க் ஆகலையோ, இதை வந்து ஒரு பிளான் போட்டு இது ஒரு மாடஸ் ஆப்பரண்டி மாதிரி இது ஒரு வழிமுறைப்படுத்தி ஒரு கேங் வந்து கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த கேங்கை பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த கேங்கோட வழிமுறை, இந்த கிரைம் பண்ற வழிமுறைனா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிசிடிவி பெருசா கிடையாது, இப்ப டோட்டலா சிசிடிவி வந்துருச்சு. இருந்தாலும் அதுல வந்து இந்த கிரைமை கரெக்டா பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க போடுற அந்த பிளானு, அதுக்கு பின்னாடி இயங்குற கேங்கு, அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து மெட்ரோ ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ட்ரீம் சொல்லிட்டோம். அது வந்து ஒரு தீஃபை பத்தின கதை. தீஃப்னா ஒருத்தவன் போறான், அவன் முகத்தை காட்டாம செயினை ஸ்நாச் பண்ணிட்டு காணாம போயிடுவான். ராபர் வந்து தீஃப் வேற, ராபர் வேற. ராபர் வந்து நின்னு பயத்தை காட்டி அவன் வந்து ஒரு ஒரு ஹார்ம்னஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நகையை திருடிட்டு போவான். ஸோ
ஸோ இதுதான் தீஃபுக்கும் ராபருக்கும் இருக்கிற வித்தியாசம்னு மெட்ரோலே சொல்லியிருப்போம். ஸோ அது ஒரு தீஃபோட கதை, இது ஒரு ராபரோட கதை. இந்த படத்துல வந்து மியூசிக் பண்ண என்னோட ஃப்ரெண்ட் ஜோஹன், அவரும் மெட்ரோ படத்தோட மியூசிக் டைரக்டர் தான். ரொம்ப இன்டென்ஸான ஒரு பிஜிஎம் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப லாங் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து என்னோட கோ டைரக்டருக்கும் சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் இந்த படத்தை என்னோட சேர்ந்து தயாரிச்ச கவிதா அவர்கள் வந்து ரொம்ப நாள் என்னோட தோழி. ஸோ ஃப்ரெண்ட்ஸா இருந்து இப்போ ஒன்னா ஒர்க் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்களோட சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலம். அண்ட் ஆஃப்டர் தட் இந்த படத்தில் நடிச்ச ஜேபி சார் வந்து இந்த படத்துல ஆக்சுவலா ராபர் கேரக்டர் நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவ் ஷேட் கேரக்டர். இதுல வந்து ஜேபி சார் கிட்ட போய் பாண்டி கதை சொல்லிட்டு அவர் மீட் பண்ணும்போது என்னன்னா, இந்த படத்துல 2 ஓல்ட் மேன் இருப்பாங்க. இந்த ஓல்ட் மேன் தான் அந்த 2 படத்தோட லீட். ஆக்சுவலா பாசிட்டிவ் கேரக்டர்ஸ். அந்த 2 இது வரைக்கும் பாசிட்டிவ் கேரக்டர் லீடா வச்சு பண்ணா ஒரு யங் ஹீரோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் தான் பாசிட்டிவான கேரக்டர் இந்த படத்துல. அவர் வந்து ரொம்ப சேலஞ்சா அக்செப்ட் பண்ணி இது பண்ணாங்க. அவரும் பாண்டி சாரும் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த காம்பினேஷன்ல நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஊரே கலக்கினுகிற ஒரு கேங்கு. அந்த கேங் யாராலையும் எதுவும் பிடிக்க முடியல. ஆனா இவங்க 2 பேரும் எப்படி ஸ்கெட்ச் போடுறாங்கன்ற சீக்வன்ஸ்லாம் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணோம். அது எல்லாமே நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு படத்துல பார்க்கும்போது ஒரு தியேட்ரிக்கல் கிரிப்பிங் மொமெண்டா இந்த படம் இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த படத்துல நடிச்ச டேனி, அவரும் வந்து சொன்ன இந்த படத்தோட லீடு வந்து ஒரு கேவலமான கேரக்டர். அவனுக்கு ஒரு வில்ல இருப்பான், அவனை விட கேவலமான கேரக்டர் அப்படின்னு சொன்னா, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய நடிச்சு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஸோ இது ஒரு நல்ல டீம் ஒர்க்கா சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. குறிப்பா வந்து ஆர்ட் டைரக்டர் சரவணன், ஸ்டண்ட் மகேஷ், அவர் வந்து இந்த ஸ்டண்ட் கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணோட ஷாலை வந்து இது பண்ணும்போது அந்த பொண்ணு ஒரு ஆர்க்கா போகணும், அந்த ஃப்ரேம்ல வந்து ஒரு ஆர்டிஸ்டா தெரியணும்னு ஒரு பிளானு. அதுக்கு அவர் பிளான் பண்ண விஷயம் அது ரொம்ப ஷார்ட்டான டைம்லேயே, ஒரு நாள் 2 நாள் ஆகிற வேலையே ரொம்ப ஷார்ட்டான டைம்லேயே கிளியரா பிளான் பண்ணி அவங்க டீம் வச்சு பண்ணி கொடுத்தாரு. அந்த பொண்ணு அந்த பர்டிகுலர் கேரக்டர் பண்ண அந்த பொண்ணுமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஏன்னா ஒரு ஹாஃப் டே அவங்க ரோப்ல வந்து ஷி ஹாஸ் டு ஃப்ளை ஃபார் லைக் 40-50 ஃபீட்ஸ் பறந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வர முடியல. அவங்களுக்கு எங்க இருந்தாலும் என்னோட தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தோட லிரிக் ரைட்டர் அருண் பாரதி நண்பர், அவரும் இந்த படத்துல ஒரு அழகான சாங் எழுதியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றிகள். அப்புறம் படத்தோட எடிட்டர் ஸ்ரீகாந்த் அண்ணன், அவரு என்னோட எல்லா படமும் அவரும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அடுத்து நான் வயலன்ஸ்லயும் அவரு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எங்க அண்ணனா இருந்து கைட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நானும் எடிட்டர் தான், அதனால எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவரு என்ன ஹேண்டில் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டரா என்ன போட்டு நான் ஒரு அசிஸ்டண்டாவும் வேலை பார்த்துன்னு இருப்பேன். ஸோ அதனால அதுக்கான ஒரு இது அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ சத்யா வந்து மெட்ரோல ஒரு கேரக்டரா பண்ணி ஒரு அந்த ஃபேஸ் வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு கரெக்டா இருந்தது. நிறைய எழுதுனீங்க, அவருக்கு நல்ல பாராட்டு கிடைச்சது. ஆனாலுமே எப்ப மீட் பண்ணாலுமே அவருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும், தறி போயிட்டே இருந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், சரி இவன் ஒரு ஸ்டேஜில் வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பானா இல்லை விட்டுட்டு போயிடுவானா அப்படின்னு தெரியாம இருந்தது. ஏன்னா நாங்களும் அப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த டைம். ஆனா சத்யா வந்து சினிமா தான் என்னோட லைஃப் அப்படின்ட்டு அவன் டெடிகேட்டிவா அடிக்கடி வந்து பல பேரை மீட் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல கதையில நடிச்சிட மாட்டோமா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு அவரோட தேடல் தான் இந்த படம் வந்து அவருக்கு நடந்தது. அந்த தேடலோட ரீசன் தான். அந்த தேடல் இன்னைக்குமே அவருக்கு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் வந்து இந்த படத்துல ஜெயிச்சாருன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் சக்தி சார் வந்து படம் பார்த்துட்டு அப்புறமா தான் மீட் பண்ணேன் நான். அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு படம் வந்து எடுத்து முடிச்சிடலாம், அது ரோட்ல சகதியில எங்க வேணாலும் கடந்து, அது வந்து ஹார்ட் கோர் கொரில்லா மேக்கிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த படத்தை எடுத்துட்டு எல்லாம் எடிட் டேபிள்ல வச்சு ஒரு இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி அடுத்து போய் சேர்க்கறது அப்படின்னா, அது வந்து ரொம்ப அதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணல. ஏன்னா மெட்ரோல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அந்த படம் வந்து ரிஜெக்ட் ஆச்சு, ஃபர்ஸ்ட் ஏ சர்டிபிகேட் படமே சென்சார்ல ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. இந்த படத்துல அந்த இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லாம ரிலீஸ் வரைக்கும் பண்றதுக்கான எல்லா ப்ரொசீஜருமே சக்தி சார் வந்து வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வந்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்து அந்த ஒரு ஹானஸ்டான படமா இருந்தா அதை வந்து
பெட்டிங்கிற பேர்ல அழிக்காம அதை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு அவர் மாதிரி ஆட்கள் இருக்க வரைக்கும் கண்டிப்பா வந்து கண்டென்ட் இருக்கிற படங்கள் வந்து நிச்சயமா ஓடிடியில மட்டும் இல்ல தியேட்டர்லயும் நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது சார். ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்துல பாண்டியோட ஒர்க் பண்ண அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்புறம் அவங்க டீம் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ணவங்க தான் பாண்டி கூடயும் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். பாண்டிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தடுத்து உங்களோட ஃபங்க்ஷனையும் இந்த மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ சீக்கிரமா நல்ல படம் பண்ணுங்க, வெயிட்டிங். அண்ட் ஆஃப்டர் தட் அந்த படத்துல வந்து கோரியோகிராஃபரா இருந்த ஹரி மாஸ்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இபியா இருந்த சிவகுமார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மற்றபடி சொல்லணும்னா இது ஒரு ஆக்சுவலாக இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம். ஸோ அது அந்த அப்படியே தான் நாங்கள் கொண்டு வரோம் ஹானஸ்டா. ஸோ இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு விமன் அவேர்னஸ் மூவியா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம விமன்ஸ் டே நாளைக்கு கொண்டாடுறாங்கன்னு கொண்டாடிட்டு இருந்தோம். என்னைக்குமே ஆதிக்கம் என்பது ஜாதியின் அடிப்படையில் மட்டுமல்ல, நாட்டின் அடிப்படையில் மட்டுமல்ல, மனிதனின் அடிப்படையில் மட்டுமல்ல, ஒரு விக்டிம் பேஸ்ட் ஆதிக்கம் நடக்கும். என்னன்னா ரோட்ல ஒரு பொண்ணு வந்து நடந்து போவோம், அந்த பொண்ணை போய் இவங்க ஸ்நாட்ச் பண்ணுவாங்க, அந்த பொண்ணு கிட்ட போய் அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு வந்து இப்படி பண்ணலாமாமா, இவ்வளவு செயின் போட்டு போகலாமாமா, ரோட்ல ஒரு பொண்ணு இப்படி போகக்கூடாதுமா அப்படின்ட்டு இந்த சமுதாயம் வந்து ஆதிக்கம் செலுத்துவவங்க பக்கம் வந்து கேள்வி கேட்காம விக்டிம் பக்கமே அந்த கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால என்னைக்கு அந்த ஒரு கேள்வி கேட்கறது நிக்குதோ சமுதாயம் அன்னில இருந்து ஒரு நல்ல ஷேப் எடுக்கும். ஸோ வி ஹாவ் டு ஸ்டாப் பிளேமிங் த விக்டிம்ஸ் எவ்ரி டைம். எப்பயுமே வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்களை நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. பாதிப்பை ஏற்படுத்துறவங்கள திருத்தணும், இல்ல அவங்கள வந்து களை எடுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் இதோட ரிசல்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமா அது ரோட்ல நடந்தாலும் சரி, வீட்டுல நடந்தாலும் சரி. ஸோ இந்த படம் வந்து அந்த மாதிரியான ஆதிக்கத்தை, கிரைம் ஆதிக்கத்தை, அதுவும் ஒரு பெண்கள் மேல் செலுத்தப்படும் ஒரு கொடூரமான ஒரு ஆதிக்கத்தை எடுத்து சொன்ன ஒரு படம் தான். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எனக்கு இந்த படத்துக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரமா சக்சஸ் மீட்லையும் மீட் பண்ணணும்னு நான் விரும்புறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ராபர் படத்தின் பாடல் ட்ரெய்லர் முன்னேற்ற வெளியீட்டு விழாவிற்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மேன்மை தங்குவர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிதா சகோதரி வந்து எனக்கு மகள் என்று கூட சொல்லலாம். அவருடைய தமிழ் ஆர்வம் என்னை மிகவும் மிகவும் கவர்ந்த ஒன்று. அவர் மேடையில் பேசினால் அந்த சொல் புதிதாக இருக்கும், சொல்லின் பொருள் புதிதாக இருக்கும், சொல்லின் சுவை புதிதாக இருக்கும். அப்படிப்பட்ட கவிதா இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன் என்று நேற்று முன்தினம் சொல்லும் போதுதான் நான் உண்மையிலேயே நெக்குருகினேன். ஏமா இது என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தா ஒன்று நிறைய வருஷத்துலேருந்து ஒன்று பொருளாதாரத்தில் நிறைய மிச்சம் பண்ணி கொடுத்துருப்பேன், நீ இவ்வளோ லேட்டாக சொல்கிறிய அப்படின்னு சொன்னேன். சாரி, அது எனக்கு என் சகோதரன் தான் இந்த படத்தில் நடிக்கிறாரு, அதனால் நீங்கள் வந்து வாழ்த்தணும்னு சொன்னாங்க. நீ எங்கே சொன்னாலும் வரப்போகிறேன். ஒரு பெண்மணி ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டு பத்திரிகையினுடைய உரிமையாளர்களுக்கு மிகவும் பாத்தியப்பட்ட ஒரு பெண்மணியாகத்தான் நான் இந்த பெண்ணு பார்க்குறேன். தினமலர் ரமேஷ் சாரும் ஆதிமூலம் சாரும் என்கிட்ட பலமுறை இந்த பெண்மணியை தான் எனக்கு அனுப்பிச்சி வச்சு சில எண்ணங்களையும் எழுத்துக்களையும் சொல்வார்கள். அவர்கள் கோயில் திருப்பணிக்கு மிக பிரமாதமான ஒரு உற்ற துணையாக உற்றுழி உதவும் ஒரு நல்ல பெண்மணியாகத்தான் அவர் வாய்த்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார். மிக சிறப்பான ஒன்று. நான் பாக்யராஜ் சாரை உண்மையிலேயே என்றென்றும் போற்றி மகிழக்கூடியவன். பக்கத்தில் இருக்கக்கூடிய ரம்பா வந்து 2000 கோடிக்கு சொத்துக்கு அதிபதி புருஷன். அவங்க வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்கும் போது எனக்கு உண்மையிலேயே கண்கள் பணிக்கிறது. கடந்த வாரம் ரம்பானுடைய கணவர் இந்திரன் என்னிடம் வந்து, அப்பா என்னுடைய மனைவி உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக வாழ்ந்துன்னு இருக்கிறோம், ஆனால் வீட்டிலேயே இருக்கிறது அதுக்கு ஏதோ ரொம்ப கொஞ்சம் உறுத்தலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அது சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு திரும்பவும் ஒரு சினிமாவில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். டே அதுக்காக நீ படங்களை எடுத்துடாதரா,
நானே கண்டிப்பாக பண்ணித்தரேன். என்னுடைய ரொம்ப நல்ல நல்ல கம்பெனிக்கெலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆகவே உன் வரவு நல்லுறவாக ரொம்ப அம்மா. உன் அம்மான்னு சொல்கிறது என் மகளாக நினச்சி தான் சொல்கிறேன். அடுத்து வந்து அம்பிகா மேடம் இருக்காங்க. கூலிக்காரனுக்கு என் படத்தில் பணியாற்றுறதுக்காக பல முறை முயன்று அது நடக்காமல் போச்சு. இருப்பினும் ஏதாவது ஒரு காரணத்தில் உங்களை ஒரு படத்தில் நடிக்க வைக்கணும்னு நான் எண்ணது உண்டு. ஆகவே தியாகராஜன் சாரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. வண்ண வண்ண பூக்கள்ல அவருடைய மகனை வாலண்டியராக வந்து கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய தேசிய விருதே கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணகர்த்தா விளங்கினார். அவர் பிரசாந்த் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். ஆகவே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரினா இவ்வளோ நல்லா பேசுவார்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப நல்லா பேசினாரு. படத்தில் ஊன்றி இருக்கிறாரு. ஒரு ஃப்ரேமாக அலசி சொல்கிறாரு. ஆகவே அவர் அப்படிப்பட்ட படத்தை எடுத்து விநியோகிக்கிறது உண்மையிலேயே சால சிறந்தது. மேடையில் இந்த வருங்காலத்தில் உயர் சக்தியாக இந்த கதாநாயகன் வருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அனைத்து ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். கண்டு நேசிக்கிறவனை விட காணாமல் நேசிக்கிறவன் பாக்கியவான்வாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க பண்ண ஒவ்வொரு பாடல்களும் படங்களும் சுச்சுவேஷன்ஸ் அந்த ஆக்டிங் எல்லாமே சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு மூமெண்ட்ஸ். அண்ட் வெரி பிளெஸ்ட் டு பி இன் திஸ் ஸ்டேஜ். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு படத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற சக்தி அண்ணாக்கும் நன்றி. கவிதா மேம் வந்து எங்கள் உடன்பிறவா சகோதரி. அவங்களுடைய பண்ண ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு மியூசிக் சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் நான் பண்ண படத்துலேருந்தே அவங்க தான் பெரிய படம் சின்ன படம் இந்த மாதிரியான எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தவங்க. அண்டு அவங்களுக்கும் இயக்குனர் பாண்டி மற்றும் ஆனந்த் கிருஷ்ணா அவர் ரொம்ப லாங் ஃப்ரெண்ட் அவர். ஸோ அவருக்கும் நன்றி. அண்டு என் பாட்டுக்காக உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் எல்லாத்தையும் கொடுங்க. அண்டு இன்னைக்கு சிம்போனி ரிலீஸ் பண்ணுற ராஜா சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ராலேருந்து வாசிச்சிருக்கேன். நியர் அபவுட் ஒரு 2000 கச்சேரி மேலே வாசிச்சிருப்பேன் சின்ன வயசுலேருந்து. ரொம்ப யங் ஸ்டேஜ்லேருந்து பிளேட். அண்ட் ஐ லிவ் வித் ராஜா சார் சாங் தான். அவருடைய பாடல் தான் என் காதில் எல்லாமே ஒழிச்சிருக்கோம். ஒரு நியர் அபவுட் ஒரு 20 வருஷமாக ஸ்டேஜில் இருக்குது. அண்ட் இந்த நாளில் அவருடைய சிம்போனி ரிலீஸ் பண்ணுறது வெரி பிளெஸ்ட். அண்ட் தேங்க்யூ. ஆல் கிரேட் சக்ஸஸ் அண்ட் ஆல் கிரேட் சக்ஸஸ் ஃபார் அவர் டீம். தேங்க்யூ ஸோ மச். பிரஸ் மீடியா மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். பாலுமேந்திரா சாரோட ஸ்டூடெண்ட் நான். ப்ரெஸ்ஸுக்கு முத அவர் தான் இன்ட்ரோ பண்ணி வச்சார். அவரோட ஸ்டூடெண்ட் நான் சத்யா அப்படின்ட்டு. அவர் என் கூட இப்போ இல்லை. அவருக்கு பதிலாக தியாகராஜன் சார், பாக்யராஜ் சார், அம்பிகா மேடம், ரம்மா மேடம் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் ரூபத்தில் இவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். ராபர் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக வந்திருக்கிறாங்க. அப்புறம் மெட்ரோ டைரக்டர் ஆனந்த் அண்ணா. நான் பாலுமேந்திரா சார்ட்ட ஆக்டிங் கற்றுக்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நிறையா சினிமா கம்பெனியில் ஏறி இறங்கியிருக்கிறேன். சரியானபடி வாய்ப்பு வரல. அப்புறம் கவிதாக்கா வந்து எனக்கு சின்ன வயசில் டியூஷன், ஸ்கூல், காலேஜ் எல்லாமே அக்கா தான் சேர்த்து விட்டாங்க. சினிமாலேயும் அவங்க தான் பாலுமேந்திராட்ட சொல்லி அவரோட ஸ்டூடெண்ட்டாக என்னை வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. அதே கவிதாக்கா தான் வந்து ஆனந்தன்கிட்ட கூப்பிட்டு போய் என்னோடய தம்பி ஏதாவது படத்தில் யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி கிடைச்ச நட்பு தான் ஆனந்தன் எனக்கு. இன்றைக்கி வந்து என்னோடய பிரதராக எனக்கு வந்து மெட்ரோவில் ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு ரோல் கொடுத்துருந்தாரு. இன்றைக்கி அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் ராபர் படம், கோடியில் ஒரு படம் பண்ண டைமில் ராபர் படத்தில் ஒன்லைன் சொன்னார். எனக்காகவும் அவரோட கோ டைரக்டர் மிஸ்டர் பாண்டிக்காகவும் எழுதப்பட்ட கதை தான் ராபர். மார்ச் 14 உலகமெங்கும் வருது. கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சக்தியை எனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி இருந்தால் ராபர் படத்தை இப்படி போய் நிறுத்தியிருக்கிறாரு. நான் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக நான் 4-5 ஊருக்கு போய் பார்த்தேன். எங்கே போனாலும் பேனர்ஸ், கட் அவுட்ஸ், ப்ரொமோலாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாரு. லவ் யூண்ணா. ரொம்ப அண்ணன் வந்து சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம நல்ல படத்துக்கு அவரோட ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சக்தி அண்ணா கிடைச்சது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். தேங்க்ஸ் சக்தி அண்ணா. கடைசியாக சினிமாவில் வந்து எனக்கு வீட்டில் பல எதிர்ப்புகளையும் தாண்டி வீட்டில் நிறைய பேர் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அந்த நேரத்தில் என்னோட அண்ணன் தான் வந்து எனக்கு இங்கே நிற்கிறது காரணம் அண்ணன். நான் என்ன இங்கே நிற்க வச்சுட்டு அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ என் பிரதருக்கு இந்த நேரத்தில் கார்த்திகேயன் எனக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மார்ச் 14 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம். வந்திருக்க பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. நிறைய பேசணுன்ட்டு தான் வந்தேன். இங்க சார் பேசுனதுல அப்படியெல்லாம் மறந்து போச்சு. நான் கொஞ்சம் எமோஷனல் தான், அதனால எதுவும் இதெல்லாம் வரும். இது இந்த பத்திரிகை சந்திப்பு அதுக்காக பேசுறதுல நான் வீட்டில இருந்தே எதுவுமே எமோஷனல் தான். ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா என்னோட லைஃப்ல இந்த சினிமாவா இருக்கட்டும், இந்த படமா இருக்கட்டும், இந்த படம் போறதா இருக்கட்டும், எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா அமைஞ்சிட்டு. நான் வந்து அவ்வளவு கஷ்டமே படலை உண்மையில. ஏன்னா என் கூட நிறைய பேர் என்னோட திறமையானவர்கள் எல்லாரும் படம் பண்றதுக்காக வாய்ப்பு தேடி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டு. எங்க சார் வேலை பார்த்தேன், என்னோட வேலையை தான் பார்த்தேன். நான் எதுவும் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் எதுவும் வேலை பார்க்கல. என்னோட வேலையை நான் சரியா பண்ணேன். ஒரு நாள் கேட்டாரு, இந்த மாதிரி படம் பண்ற இடம்னா என்ன கதை பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, டைம் ஆகும்னா சரி என்னோட கதையை பண்ணு, நான் ரெடி பண்ணி கொடுக்கேன். கதை பண்ணி கொடுத்து ப்ரொடியூஸும் பண்றேன்னு சொல்லி எல்லாமே செட் பண்ணி கொடுத்து, அது அதான் நிறைய பேசணும்னு வந்துட்டேன். எனக்கு நன்றிகள் மட்டும் சொல்லணும் இந்த மேடை. ஏன்னா படத்தை பத்தி எல்லாருமே பேசிட்டாங்க. எங்க சார் எல்லாமே எங்க சார் தான் படத்தோட திரைக்கதை ஆசிரியர். அதனால எங்க படத்தோட இதை பத்தி எல்லாமே எங்க சார் பேசிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து நன்றிகள் சொல்லணும். எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு நன்றிகளை மட்டும். நிறைய பேர் விட்டுப்படும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். பாலாஜி கனகராஜ், நான் ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லிடுறேன், சாரி, நான் மன்னித்துக் கொள்ளுங்கள். பாலாஜி கனகராஜ், அழகு சுந்தரம், மும்பை பவுல், சரவணன், சிவபாலன், பாலாஜி விஜய், ஸ்ரீனி, ஹரீஷ், உமேஷ், தல, சுமன், வேற என்னோட இதுல நடிச்சவங்க, அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏன் நன்றி சொல்லணும்னா அவங்க எல்லாருமே எதையும் எதிர்பார்க்காமல், ஏன்னா எங்க சார் சொன்ன மாதிரி தான் இந்த படம் வந்து வெறும் வணிக ரீதியாலாம் உருவாகல. ஏன்னா வணிக ரீதியா உருவாயிருந்தாங்கன்னா இந்த படம் இவ்வளவு ஒரு கம்மி பட்ஜெட்ல இவ்வளவு ஒரு பெரிய அவுட்புட் வந்து கொடுத்துருக்க முடியாது. ஸோ வந்து அதனால எங்களோட ஆர்டிஸ்ட், எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லணும்னு விரும்புறேன். ஸோ அவங்களோட பெயர்கள் சத்யா ப்ரோ, டேனி ப்ரோ, ஜேபி சார், தீபா மேம், பாண்டியன் சார், சென்ட்ராயன் ப்ரோ, நிஷாந்த் ப்ரோ, பாலா, மாதவ், ஷாய் தினேஷ், யுவராஜ், ராதாகிருஷ்ணன், தீரன், நந்து, ஆஷிகா, அக்ஷிதா, சோஃபியா, வேற எங்களோட டீம், இன்னைக்கு விழாவின் நாயகன் ஜோகன் சிவனேஷ், அந்த அண்ணன். அவங்க சென்னை வந்த புதுசுல அவங்களோட ஸ்டூடியோல தான் நான் தங்கி வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப நன்றிங்க. இசை, எனக்கு இன்ட்ரோ ஆனந்த் சாரை எனக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சதும் அவங்க தான். அதனால அது ரொம்ப நன்றிங்க. அதுக்கப்புறம் உதயகுமார் சார், கேமரா. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு படத்துல அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அதுக்கப்புறம் எனக்கு கேமராமேன் வரும்போது ஒரு தயக்கம்லாம் இருந்துச்சு. ஆனா நான் எவ்வளவு வேலை பார்க்கணும் அதை விட அவர் அவ்வளவு வேலை பார்ப்பாரு. வேண்டாம், ஃபாஸ்ட் பண்றேன். நம்ம என்னன்னா ஒரு படத்தை வந்து ஒரு இத்தனை கால் ஷீட்ல முடிக்கணும் அப்படிங்கும் போது கேமராமேன் அவ்வளவு சப்போர்ட் பண்ணணும். அந்த இதுல வந்து அது எனக்கு ஒரு பிளெஸிங்கா இருந்துச்சு. அதனால உதயநாக்கு நன்றி. ஸ்ரீகாந்த் சார் நல்ல எடிட்டர். நிறைய எங்க சாரும் அவங்களும் சேர்ந்து தான் பண்ணாங்க. இருந்தாலுமே ஸ்ரீகாந்த் சார் வந்து நிறைய எப்போ ஃபோன் பண்ணாலும் சார் பெரிய படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் அதுக்கு உண்டான டைம் ஒதுக்கி எனக்கு அது இது பண்ணி கொடுத்தாங்க. சரவணன் சார், ஆர்ட் டைரக்டர் சரவணன் சார், அவங்களும் நாங்கள் முக்கால்வாசி லைவ் லொகேஷன் தான் எடுத்தோம். எங்களால் நிறைய இது பண்ண முடியல. ஆனால் அந்த லைவ் லொகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற பொருள் எல்லாம் கொண்டு வந்து அது ஒரு செட்டு மாதிரியும் ஃபீல் ஆகாம எங்க பட்ஜெட்டை மிச்சப்படுத்தி கொடுத்த சரவணன் சாருக்கும் நன்றி. மகேஷ் சார், மாஸ்டர், அவங்க வந்து ஸ்டண்ட் நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல நிறைய ஸ்டண்ட் வந்து லைவா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அதுக்கு நன்றி. டான்ஸ் மாஸ்டர் ஹரிகரன் சார், அவரும் வந்து இந்த படத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. அருண் பாரதி சார், லிரிக் ஒரு நல்ல அந்த பாட்டோட டெப்த் அவ்வளவு நல்லா இருக்கும், அதுக்கான நல்ல வரிகளை கொடுத்ததுக்கு அருண் பாரதி சார் அவர்களுக்கும், மற்ற லிரிகேஷ் லோகன், மீரன், சாரதி, தர்ணி, இந்த பாட்டை பாடின அந்தோனிதாசன், வித்யா கலைராமன் மேம், அவங்க எல்லாருக்குமே நன்றி. வேற இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முக்கால்வாசி லைவ் லொகேஷன்கள்னால அப்பப்போ கேமராவை தூக்கிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் அந்த கேமராவை வந்து
கேமராவை தூக்கிட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் நான் உங்க கூட வரேன் அப்படின்னு அடிக்கடி போன எங்க ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சிவகுமார் சார், காமராஜ் அண்ணன், அவங்களுக்கு நன்றி. இந்த படத்துல பிஆர்ஓ இது பண்ணிட்டு இருக்க திருநிதி செல்வன் சாருக்கு நன்றி. வர குணாமுதன் சார் ஸ்டில்ஸ், அவங்க வர முடியல, நிறைய ஸ்டில்ஸ் அவங்க யூஸ் பண்ண ஸ்டில்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த போஸ்டர்ஸ் டிசைனர் அமோல் ஜோஸ், அவங்களுக்கும் நன்றி. டப்பிங் இன்ஜினியர் விஜயலட்சுமி மேம்க்கு நன்றி. அப்புறம் என்னோட டீம், ஒரு படம் நல்லா பண்றதுக்கு பின்னாடி அவங்களோட டீம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்ம எந்த விதமான கிரியேட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்மளால பண்ண முடியும். அதுக்கு என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன், அவங்க என்னோட டீம்ஸ் தான். நான் என்ன பண்றோம் அது எல்லாத்துலயுமே அவங்களுக்கு பங்கு இருக்கு. அவங்களும் சீக்கிரம் எல்லாருமே மேடையில ஏறணும். அவங்கள ஷாம், அருண், பிரேம், கௌதம், மஞ்சுநாத், அனூப், விஷால், இது மட்டும் இல்லாம நான் எப்போதுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். எல்லாருமே சினிமா சார்ந்து இருக்கிறதுனால அவங்களோட பேரையும் என்னோட இதில் வச்சுக்கிறேன். பாலா, தினகரன், முகிலன், கவிதாம், பார்த்தா, செல்வா அண்ட் என்னோட எடிட்டர் ஃப்ரெண்ட்ஸ் பாபு, பிரீத்தி, இவங்க எல்லாருக்குமே நன்றி. நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா ஒரு இன்டர்வியூ போயிருந்தோம். ஜேபி சார் வந்திருந்தாங்க. அப்போ ஜேபி சார் எல்லா இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க, இந்த படத்தை யார் வாங்கியிருக்காங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் பேனர்ல பார்த்தேன், சக்தி பிலிம் ஃபேக்டரி. எனக்கு அப்ப தெரிஞ்சுட்டு இந்த படம் ஏன்னா ஜேபி சார் ஃபுல் படம் பார்க்கல, அவங்களுக்கு ஃபுல் கதையும் நாங்கள் சொல்லல, அவங்களோட கதைகள் மட்டும் தான் சொல்லியிருந்தோம். அப்ப அவங்க அந்த இதை பார்த்துட்டு அப்ப எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த படம் எவ்வளவு வேல்யூவா இருக்கும்னு படத்துல நடிச்சவங்க ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கு அப்பதான் சக்தி பிலிம் ஃபேக்டரி சாரோட உண்மையான இது எனக்கு ரொம்ப புரியுது. அதுக்கு முன்னாடியும் தெரியும், இருந்தாலும் அவ்வளவு வேல்யூ ஒரு இன்புட் கொடுத்தது எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு சார், நீங்க இது கொண்டு போறது. அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி, எங்க அம்மா, அப்பா, என் தம்பி, அவங்க ஒய்ஃப், மகன் யாழ்வன், என்னோட வருங்கால மனைவி, இது எல்லாமே எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. லாஸ்ட் பட் நாட் லீட்பாங்க, பட் ரோல் ஆயிட்டு ஓகே. பட் என்னன்னா அது என்ன சொல்லுவாங்க, அது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்லாம் இல்ல, என்னோட ஃபர்ஸ்ட் அவங்க தான் இந்த சினிமா துறையில. இப்போ இல்ல, எப்போதுமே என்னோட ஃபர்ஸ்ட் என்னோட குரு ஆனந்த கிருஷ்ணன் சார் தான். நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு அவர் தான் காரணம். ஏன் அப்படின்னா என் கூட சேர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் ரொம்ப பெருமையாவோ ரொம்ப இது பண்ணியோ பேச வரும்ல. அவர் எனக்கு கிடைச்ச ஒரு வரம் தான் அது. வெறும் இந்த படம் கொடுத்ததுக்காக அப்படிலாம் கிடையாது. அது நான் இந்த படம் பண்றதுக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம். வேற இந்த படத்தை நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கிற இந்த படத்துலயும் சரி, எந்த ஒரு இதுலயும் பெயர் வராமல் இருக்கிற ஜெய் கார்த்திகனா இந்த படத்தை ரிலீஸ் வர கொண்டு போறதுக்கு அவங்களுக்கும் எனக்கு முக்கிய நன்றி. வேற இந்த படத்தை ரொம்ப பெருமளவு ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிற கவிதா அக்கா, எங்களுக்கு அதாவது நாங்கள் ப்ரொமோஷன்ஸ் அப்படிலாம் பத்தி எந்த விதமாவதும் யோசிச்சே பார்க்காத அளவுக்கு எல்லா இதையும் அவங்களே இழுத்து போட்டு பண்ற கவிதா அக்காவுக்கும் நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. சாரி, நான் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன், எனக்கு நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவிகளுக்கு முதல் வணக்கம். வழக்கம் போல எல்லா படத்துலையும் போலீஸ், இந்த படத்துலையும் போலீஸ்னாலே எனக்கு பயம். நானா போலீஸாக நிறைய நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பாண்டி இயக்குனர் என்கிட்ட கதை சொல்லும்போது, இல்லை எனக்கு நான் போலீஸில் இருந்து அப்பா கேரக்டர்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஹீரோக்கு அப்பா, ஹீரோனி அப்பா, அதனால் இது விருப்பம் இல்லை அப்படின்னேன். ஆனால் நீங்கள் இந்த கதையை கேளுங்கண்ணே, கேட்டுட்டு இது உங்களுக்கு சரிப்பட்டோன்னு நினைக்கிறேண்ணே, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா முழு கதையும் கேட்ட முன்னாடி எனக்கு அதில் ஒரு மாறுபட்ட ஒரு போலீஸ்காரராக நான் தென்பட்டேன், ஜேபி சார் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி. அது இல்லாமல் இந்த புதுசாக வர்ற இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் எனக்கு எதுக்கு வந்ததுன்னா, நான் நாளை இயக்குனர், புதுசாக வந்த நாளை இயக்குனரில் தான் நான் ஃபேமஸ் ஆனேன். அந்த நாளை இயக்குனரில் என்னை வச்சு ஃபஸ்ட்டு தர்மம்னு அஸ்வின் ஒருத்தர் எடுத்தார், அது நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்தது. அவர் மண்டேலான்னு படம் எடுத்து இயக்குனர் ஆகிட்டார். அடுத்து நித்திலன், அவர் என்னை வச்சு புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம்னு ஒரு குறும்படம், அது நாளை இயக்குனரில் சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு எனக்கு சிறந்த துணை நடிகர் அவார்டு கொடுத்தாங்க. அவரும் இயக்குனராகி குரங்கு பொம்மை, இப்போ மகாராஜா வரைக்கும் வந்துட்டார். என்னுடைய மகன் இளன், அவர் என்னை வச்சு தான் குறும்படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். அவர் படத்தில் தான் முதல் முறையாக நான் நடிகனாக இது பண்ணேன். நான் சில்ப் ரவி சார்ட்ட இருக்கும்போதெல்லாம் நிறைய நடிக்கணும்னு ஆசை. ஜெயராஜன் சார் படத்துக்கெல்லாம் நான் சில்ப் ஃபோட்டோகிராஃபாக போயிருக்கேன். அப்போல்லாம் பாக்கியராஜ் சார் வீட்டுக்கெல்லாம் ஸ்டில்ஸ் கொடுத்துட்டு வர சொல்லுவாங்க ரவி சார். நான் போய் காலையில் போய் அவர் வெயிட் பண்ணி அவரை பார்த்து ஸ்டில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போல்லாம் எனக்கு பெருமையாக இருக்கும், உங்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டோம், அவங்களெல்லாம் நேராக பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமையாக இருக்கும். ஆனால் நடிகனாகங்கிற எண்ணம் என் மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஸ்டில்ஸ் ரவி சார்ட்டு அதுக்காக அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். கேமரா விட்டுட்டு ஒரு சீன் நடிக்க போனேன் அப்படின்னா
கேமரா விட்டு போயிட்டேன்னு சொல்லி திட்டியிருக்காரு, அடி வாங்கியிருக்காரு. அப்புறம் அவரே எனக்கு மேக்கப் எடுத்து நீ நடிகன் ஆயிடுவ அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் அவர் வீட்டில் ஸ்டில் எடுக்கும்போது கேமரா வச்சுட்டு இப்படி ஆங்கில விட்டு வெளியே வந்து யோ நீ நடிகன் ஆயிடுவையா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி நான் நடிகன் ஆகிட்டேன். என்னுடைய மகன் இயக்குனர் ஆகிட்டாரு. என்னுடைய இந்த கலையார்வம் எதாவது ஒரு சீனாக நடிக்கணும்னு நினச்சி வந்தேன். என்ன இன்னைக்கு ஒரு நடிகனை நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு உங்களுக்கு நன்றி. எனக்காக சப்போர்ட் பண்ணி நானும் அங்கேருந்து இங்கே வந்தவன் தான், ஃபோட்டோகிராஃபராக இருந்து எத்தனையோ மேடைகளில் நான் அங்கேருந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் என்னுடைய எண்ணம், நான் என்னைக்கு அந்த மேடைக்கு போவேன், நான் அந்த மேடையில் இருக்கும்போது என்ன இந்த மாதிரி யார் படம் எடுப்பா அப்படின்னு நான் ரொம்ப விரும்பினது உண்டு. அதுக்கு இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ராபர் படத்தில் நான் ஒரு காவல் அதிகாரியாக நடிச்சிருக்கேன். படம் சிறப்பாக வந்திருக்குன்னு நாங்கள் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் பார்த்து சொல்கிறது தான் அதுக்கு சிறப்பு. இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் சகோதரி கவிதா அவங்க நிறைய மேடைகளில் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ நான் கீழே நின்று படம் எடுத்திருக்கேன். என்னுடைய ஆசை அங்கேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே முயற்சி பண்ணால் எங்கே அடையணுமோ அங்கே வந்து சேரலாம். இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலர், சென்றடைவர் சிலர் அப்படிங்கிற மாதிரி நான் பயணிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அதனால் முயற்சி பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருங்க. என்றைக்கா ஒரு நாள் அந்த மேடை உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். குலசையிலே வீற்றிருந்து என்னை நித்தமும் வழிநடத்தி கொண்டிருக்கும் என் தாய் முத்தாரம்மையை வணங்கி, மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களையும் வணங்கி, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல வந்து நான் நடிச்சது. முன்னாடி எல்லாரும் கேமரா வச்சு எங்களை படம் எடுத்துட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம், அடுத்தடுத்து நீங்கள் சரியாக எழுதணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதுறதை வச்சு தான் அடுத்தடுத்த நிலைக்கு அக்கா வந்துக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து நான் உங்கள் எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை வந்து ரொம்ப பாசமாக சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி தன்னுடைய தாய்ப்பாலை ஊட்டி வளர்க்குறாளோ, அதே தாய் தன்னுடைய மகன் தடம் மாறினா என்ன செய்வா அப்படின்றது நிறைய இதில் நம்ம பார்த்துருக்குறோம். அதை தான் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்த இயக்குனர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. அவர் எங்கள் ஊருக்காரர் தான். எப்போவுமே பொதுவாக நிறைய பேசணும்னு நினைப்பேன். இன்னைக்கு வந்து நிறைய சிறந்த பேச்சாளர்கள்லாம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா வந்து பாக்கியராஜ் சார் இருக்கிறாங்க, தியாகராஜ் சார் இருக்காங்க. இவங்க முன்னாடி வந்து இன்னைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சந்தோஷம். இன்னொன்று அம்பிகா மேம் இருக்காங்கல்ல, எங்கள் வீட்டுக்காரர் அவியலை பார்த்த உடனே கடும் சந்தோஷம் இருக்கு. சரி, ஏதோ எல்லாரும் முடிஞ்ச சின்ன உதவி வாழ்க்கையில் அவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா இன்னைக்கு? மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப மன திருப்தி எங்களுக்கு. ஏன்னா இப்படி ஒரு மேடையில் நின்று நடிகர்கள் முன்னாடியெல்லாம் உட்காந்து மைக்கில் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேலே எனக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே ஓடலை. என் பையன் வந்து 12ஆப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நல்லா பரீட்சை எழுதணும். அதனால அக்கா வந்து என் பிள்ளைலாம் என்னால் படிக்காது, நீங்களாம் உட்காந்து சொல்லித்தர போறீங்கன்னு கேட்காதீங்க, கொண்டு போய் டியூஷனில் விடணும், நேரம் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் சீக்கிரமாக என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். வழக்கமாக இந்த மேடை வந்து எனக்கு புதுசு இல்லை, ஆனால் இன்னைக்கு இந்த மேடை வந்து எனக்கு கொஞ்சம் புதுசு. எடுத்த உடனே இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. 3 குறும்படங்கள் பண்ணேன். சமீபத்தில் ஜனகராஜ் சார் 700 படங்களுக்கு மேலே பண்ணார். அவர் இந்த கதையை கேட்டு முதல் முறையாக தாத்தான்னு ஒரு குறும்படம் நடித்தார். அது சில மாதங்களுக்கு முன்பு ரிலீஸ் ஆச்சு. கொரோனா டைமில் ஒரு பாடல் ஒன்று பண்ணோம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஒவ்வொரு கட்டத்துக்கும் நிறைய பேர் இங்கே இருக்கவங்க, இந்த மேடையில் இருக்கவங்க, இங்கே இருக்கவங்க, இந்த மேடைக்கு பின்னால் இருக்கவங்க எல்லாரும் இருந்திருக்கீங்க. அவங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். விமர்சனங்களும் வரவேற்புரையும் தான் ஒருத்தர் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தளத்துக்கு கொண்டு போவோம். அந்த மாதிரி என்னை ஒவ்வொருத்தரும் ஊக்குவிச்சாலும் சரி, எப்படியான விஷயங்கள் என்னை கொண்டு வந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற எல்லாருமே. அதுக்கு நான் மனசால நன்றி சொல்லிக்கிறேன். எப்பவுமே ஒரு கனவு இருக்கணும், கனவு மெய்ப்பட வேண்டும்னா அதுக்கு நிறைய கடுமையான உழைக்கணும், நிறைய கடுமையான போராடணும், நிறைய ஃபைட் பண்ணணும். இந்த மீடியா துறை எனக்கு 22 வருஷத்துக்கான ஒரு பெரிய உழைப்பை கொடுத்துருக்கு. தியாகராஜன் சார்ட்ட ஆரம்பிச்சு இங்க இருக்கிற பல பேரும் அவங்களோட லைஃப்ல நான் இருந்திருக்கேன், என் லைஃப்ல அவங்க இருந்திருக்காங்க. அம்பிகா மேம், ரம்பா மேம், பாக்கியராஜ் சார் மேடைக்கு மேடை என்னை பத்தி நிறைய புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஸோ இப்படி எல்லாரையும் சொல்லணும். எப்படி என் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பெரிய எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவங்களோ, அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கவங்களும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன் நான். எனக்கு முதல்ல ஆரம்பிச்சு வச்சது தியாகராஜன் சார் தான். அவங்க இடத்துலயே தான் நான் வளர்ந்தேன்.
எந்த ஒரு நல்லதா இருந்தாலும் அவங்க இல்லாம நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. அம்பிகா மேம் அதே மாதிரி நான் எந்த மேடையில பேசினாலும் எனக்கு உடனே வீடியோ பார்த்துட்டு எனக்கு உடனே சொல்லுவாங்க. ரம்பா மேம் கனடாவில் இருந்தா கூட அவங்களும் நானும் அவ்வளோ ஒரு டச் க்ளோஸ்ல இருக்கும். அவங்க ஃபேமிலியோட எனக்கு இருக்கிறதுக்கு அவங்க அம்மா வந்து ஒரு ஸ்வீட் வந்தா கூட எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லி கவிதா கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் ஒரு பத்திரிகையாளர் திரைத்துறையினர் அப்படின்னு இல்லாம அவங்க வீட்டுல ஒருத்தரா எனக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமா ஒருத்தர் எந்த முயற்சி எடுத்தாலும் எந்த நிறுவனம் இவ்வளவு பெரிய சுதந்திரத்தை கொடுக்கும். நான் வந்து முதல்ல குறும்படத்துல இருந்து ஆரம்பிச்சேன். என் பாஸ் கிட்ட போய் சொன்னேன், சார் நான் வெறும் பத்திரிகையாளரை மட்டும் வந்தோம் போனோம் என் வேலையை பார்த்தோம் இல்லாம நான் ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, முதல்ல 20,000 ரூபாய் கொடுத்து எனக்கு ஷார்ட் பிலிம் ஊக்குவிச்சது தினமலர் தான். இந்த இடத்துல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லி கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவங்க இல்லைன்னா நான் என்னோட ஒவ்வொரு முயற்சியும் பண்ணவே முடியாது. அடுத்து 3வது குறும்படம் பண்ணேன். சாக்லேட்னு முதல் முறையா குழந்தைகளுக்கான பாலியல் விஷயத்தை கொண்டு போனப்பையும் அவங்கள்ட்ட சப்போர்ட் கேட்டேன். அதுக்கப்புறம் கொலை விளையும் நிலம், தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகளோட பிரச்சனையை ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுத்தோம். நம்ம பத்திரிகைக்காரர் தான் அது வந்து இயக்குனாரு, விகடன் ரிப்போர்ட்டர் தம்பி ராஜீவ்காந்தி. அடுத்து எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு படம் பண்ணேன். அது வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணேன். அது யுவன் சங்கர் ராஜா யுவன் ரெக்கார்டில் ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 22 ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு பாடல் மூலமா ஒரு லிரிக் மூலமா அவங்க எனக்கு உதவினாங்க. தாத்தா படம் ஜனகராஜ் சார்ட்ட போய் சொன்னேன், நீங்க இந்த கதையை பண்ணலாம், நான் இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வச்சிடறேன் சார் அப்படின்னு. அந்த ஒரே வார்த்தைக்காக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து வந்து நான் வந்து சென்சார் போர்டில் மெம்பர் ஆனேன். அதுக்கும் ஆஃபீஸ்ல போய் சொன்னேன், இந்த மாதிரி வந்திருக்கு பண்ணலாமா, சரி பண்ணுனாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு கட்டத்துக்கு போனேன். சார் எல்லா ஊருக்கும் ராஜா சார் போயிட்டாங்க, என்னுடைய ஊர் மக்களுக்கு ராஜா சார் அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் வந்து அவர் வச்சு ஒரு ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கும் அவங்க எஸ் சொன்னாங்க. அதோட தினமலர் மீடியா பார்ட்னரா இருந்தாங்க. ஸோ நான் எடுக்கிற ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு முயற்சிக்கும் என்னோட பெரிய உழைப்பை நான் போட்டா கூட அதுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறது என்னோட நிறுவனமும் இங்க இருக்கிற அத்தனை மக்களும் தான். இதை எனக்கு ஒவ்வொருத்தரும் கை பிடிச்சி என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு எத்தனை தூரம் நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. நேற்று ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நான் பிஹாஃப் ஆஃப் தினமலர் ஒரு கெஸ்டா எனக்கு வரணும் அப்படின்னப்ப கல்பலத்தா கிட்டத்தட்ட வந்து 35-38 வருஷமா தினமலர்ல ஒரு பில்லரா இருக்காங்க, சீஃப் பிஆர்ஓவா இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. இதே இடத்துல இதே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவங்க தான் கெஸ்டா வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறுவனத்துல இருந்து ஒருத்தவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ மேம். இப்படி ஒவ்வொருத்தரும் என் லைஃப்ல ஒரு முக்கியமான இடத்துல இருந்திருக்காங்க. இப்ப ராபர் படத்துக்கு வருவோம். இந்த ராபர் படத்தோட டீமுக்கும் எனக்கும் விதார்த் மூலமா தான் எனக்கு இந்த டைரக்டர் எனக்கு தெரியும், ஆனந்த். ஆள் படம் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாரு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சின்ன படங்கள் தான் இப்போ மக்கள்கிட்ட போய் அவ்வளோ பெரிய விமர்சனத்தையும் ஒரு பெரிய வியாபார ரீதியா ஒரு விஷயத்தையும் கொண்டு போகுது. நிறைய தயாரிப்பாளர்கள் இங்க உட்காந்து கண் கலங்குவாங்க, எனக்கு வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு, இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியல, உங்ககிட்ட தான் நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் நம்ம மக்கள்கிட்டே நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணிட்டேன். எவ்வளோ பெரிய கஷ்டம் ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுறதுல இருந்து, ஒரு டிசைன் பண்றதுல இருந்து, ஒரு சமூக வலைத்தளத்துக்கு அந்த படத்தை எடுத்துட்டு போறதுல இருந்து அவ்வளோ பெரிய போராட்டம். நம்ம உட்காந்து அவ்வளோ ஈஸியா ஒரு விஷயத்த சொல்லிடுறோம், ஆனா அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கு. தயவு செஞ்சு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், இனிமே சின்ன படத்துக்கு நான் இறங்கி அவங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெரிய படத்துக்கு வந்து நடிகர்கள் இருப்பாங்க, பெரிய இயக்குனர்கள் இருப்பாங்க, அவங்கள தேடி நம்மளே செய்திகள் போட்டுடுவோம். ஆனா சின்ன படத்துக்கு யார் போடுவா செய்தி, யார் எடுத்துட்டு போவா? அதனால நான் ஒரு முடிவு பண்ணேன், இனி சின்ன படம் எது சின்ன படமோ அதுக்கு நான் தேடி போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. ஏன்னா இதுல இந்த பிரச்சனைகள் இதுல என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு பெரிய விஷயத்த லேர்னிங்கா எனக்கு கொடுத்துச்சு. இந்த ராபர் படம் மட்டும் இல்ல, அடுத்தடுத்த படங்கள் நம்ம டிராவல் பயணிக்க தான் போறோம். இந்த படம் பெரிய 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 ஒரு பெரிய அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சு. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன், நம்மளோட உழைப்பும் நம்மளோட விஷனும் எதை நோக்கி போகணுமோ அதுல மட்டும் நீங்க கவனம் செலுத்தணும்னா எல்லாரும் எல்லா விதமான இலக்கை நோக்கி அடையலாம் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா பெண்கள் தானே 1000 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, இதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நம்ம அதே இடத்துல தான் நிக்கணும். நீங்க அதெல்லாம் எந்த பக்கமும் திரும்பக்கூடாது. நம்மளோட ஜேர்னி என்ன, நம்மளோட ஸ்டெப் என்ன, நம்ம என்ன எதை நோக்கி போக போறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம எந்த ஒரு தடங்களையும் நம்ம சந்திக்கவே வேண்டியதில்லை. நம்மளோட பாதையும் பயணமும் வெற்றி நோக்கி மட்டும்தான் போகும். என்ன மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் இந்த துறைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, இன்னும் நிறைய துறைக்கு வந்து பெண்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்.
நீங்க நிறைய மேடைகள்ல பாருங்க, இங்க இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான். பாக்கியராஜ் சார் நேத்து வரைக்கும் இந்த மேடையில இருக்காங்க. நிறைய புதிய படங்களுக்கும் நிறைய புதியவர்களுக்கும் தமிழ் சினிமால 80கள்ல பாக்கியராஜ் சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்தவங்க தான் அவ்வளவு பேரும் இருக்காங்க. சிறந்த கதைக்கு இருந்தாலும் சரி, சார் நல்லா நடிப்பாங்களா, நல்லா டான்ஸ் ஆடுவாங்களா, நல்லா பாட்டு பாடுவாங்களா அப்படிலாம் நீங்க பார்க்க வேண்டாம். நல்ல கதை பாக்கியராஜ் சார் படத்துல இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு தான் அவ்வளவு பேர் சினிமாவுக்கு பார்க்க வந்தாங்க. தியாகராஜன் சார் நடிப்பை பார்த்துட்டு எவ்வளவு பேர் மிரண்டு போனாங்க. அவரை நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க. அவரு வில்லனா ஹீரோவா நடிச்சத வில்லனா நடிச்சு பேர் வாங்கின ஒரே ஹீரோ யாருன்னா நம்ம தியாகராஜன் சார் தான். அம்பிகா மேடம் கொடுக்காத ஹிட்டே கிடையாது. ராதா அம்பிகான ஒரு காலத்துல அவ்வளவு ஒரு ஹிட் கொடுத்த நடிகைகள். ரம்பா மேம் சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு உள்ளத்தை அழுத்த அழகிய லைலானா இவங்களை விட யார் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணிருக்க முடியும் அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாரும் மேடையில இருந்து இந்த மேடையை சிறப்பாக்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஒரு புது ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த பயணம் உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாதையை போட்டு கொடுத்துருக்கு. அந்த பாதையில கண்டிப்பா நான் போவேன். இன்னும் பல பேர் இங்கேயும் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போவேன் உங்களோட துணையோடன்னு சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி என்னுடைய ஊர்க்காரு. நான் இப்போ உரிமையா ஃபோன் பண்ணி திட்டலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்னும் சொல்ல போனா நான் நிறைய மிரட்டி இருக்கேன். நான் கேட்பேன், நீங்க எல்லா படமும் நல்ல படம் நல்ல படம்னு சொல்றீங்களே, ஃபோன் பண்ணி கேட்பேன். நீங்க வந்ததுக்கெல்லாம் வாய்க்கு வந்தாலும் நல்ல படம் நல்ல படம் எதுதாங்க நல்ல படம் சொல்லுங்க. சில படங்களை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு அப்புறமா என்கிட்ட கேட்பாரு, படம் எப்படி இருக்கு, பத்திரிக்கைலாம் என்ன சொல்றாங்க, உண்மையா சொல்லட்டுமா, நீங்க ரிலீஸ் பண்ணும்போது என்ன பேசுறீங்க, செம்மையா வந்திருக்கு இந்த படம், நீங்க வேணா பாருங்க, இந்த படம் வந்த பிறகு நான் ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நான் உண்மையாலுமே சில படங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சில படங்கள் சென்சார்ல பார்த்து நான் கூப்பிட்டும் சொல்லியிருக்கேன், எங்க உண்மையா நீங்க ரிலீஸ் பண்ணீங்க, அந்த படம் நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன படங்களுக்கு உதவி செய்யறவங்க தான் இங்க இருக்கவங்க எல்லாருமே. யாரும் பெரிய படத்துக்கு உதவி செய்யறவங்கள நான் கூப்பிடவே இல்லை. நம்ம பத்திரிக்காரங்க கூப்பிட்டா ஒரு 25-30 ஹீரோக்கள் வருவாங்க, சினிமா டைரக்டர் வராங்க, ஆர்டிஸ்ட் வராங்க. ஆனா இங்க இருக்கவங்களாம் ஏன் பாதையில ஜேர்னில இருந்தவங்களை மட்டும்தான் இங்க நான் கூப்பிட்டுருக்கேன். மத்த யாருமே நான் இன்வைட் பண்ணல, கூப்பிடவில்லை, வற்புறுத்தவில்லை, வாங்க சொல்லவே இல்லை. இவங்க எல்லாரும் என்னோட பாதையில அழகான பயணம் போட்டு கொடுத்தவங்க. இவங்க போட்ட பாதையில இன்னும் அழகான பயணத்துல இன்னும் நிறைய பேர் இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இவ்வளவு நாள் வரைக்கும் நான் எடுக்கிற ஒரு ஸ்டெப்புக்கும் நான் பத்திரிகை நண்பர்கள் வந்து அழகா, நான் நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணாலும் சரி, ஒரு புதிய ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, எதா இருந்தாலும் நான் இங்க உரிமையோட நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு இந்த போட்டோ போடு அப்படின்னு. 2வது நாள் போட்டோ போட்டு எனக்கு நியூஸ் போட்டு உடனே அனுப்பி வச்சிருவாங்க. போடலாம் அவங்களை கூப்பிட்டு, என்ன இது உன்னால போட முடியாதா, இங்க எத்தனை நாள் டைம் எடுத்துட்டு அப்படின்னு கேட்டாலும், ஒரே நிமிஷம் நாளைக்கு பப்ளிஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஸோ அந்த பாசத்துக்கு எவ்வளவு ஈடு கொடுத்தாலும் முடியவே முடியாது. நேற்று வரைக்கும் அங்க ஒரு நிகழ்ச்சியில எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி என் கூட அக்காவா, தங்கச்சியா, தோழியா, உங்க கூட இருக்க ஒருத்தரா இவ்வளவு அழகான எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமா என்னோட குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்க அம்மாவுக்கு என்னோட எல்லா நல்லது கெட்டதுலயும் என்னோட அம்மா கூட இருந்திருக்காங்க. என்னுடைய ஹஸ்பண்ட், குழந்தைங்க, ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளவு பேர் சப்போர்ட் இல்லைன்னா ஒரு பொண்ணால இவ்வளவு தூரத்தை இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் தாண்டி வரவே முடியாது. நம்ம கிட்ட ஒரே ஒரு சக்தி வேணும் இருக்கணும். மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிவும் உண்மை இருந்துச்சுன்னா போதும், எல்லாரையும் நீங்க ஜெயிச்சிடலாம். தேங்க்யூ. வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்துல சந்திப்போம். ராபரை வெற்றி படமாக்கணும் நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் நம்மளது கவிதா அவர்கள் நிறைய அவதாரம் எடுத்திருக்காங்க. ஒரு பத்திரிகையாளரா, ஒரு தொகுப்பாளரா, இன்னைக்கு தயாரிப்பாளரா. எனக்கு என்னன்னா, எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணும் பொழுது ஸ்டேஜில் ஏறி பார்க்கும் பொழுது அந்த ஏரியாக்குள்ள இருப்பாரு. அந்த பொண்ணு முதல் ரோ இருப்பாங்க, அந்த அடுத்த ரோல இருப்பாங்க. ஒரு ஏகதாளமா பார்த்துட்டே இருப்பாங்க. என்னதான் பேசிடுவேன், இந்த படம் என்னதான் பண்ணும். எல்லாருக்கும் என்னன்னா, ஆக்சுவலா என்னன்னா, ஒரு நடிகரா இருக்கட்டும், டெக்னீஷியனா இருக்கட்டும், ஒரு படம் வெளியீட்டுக்கு தயாராயிடுச்சு, அதுக்கான விழா எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு விழாவா அதை பார்ப்பாங்க. ஒரு சந்தோஷமான தருணத்துல தான் இருப்பாங்க. ரொம்ப பயத்துல இருக்கிறது முதல்ல பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர். எவ்வளவுதான் தைரியமா காழ்ச்சிக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது அதை கொண்டு போய் பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா உள்ள வரும் பொழுது நம்ம தொடர்ச்சியா பத்திரிகையாளர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு படத்தை பத்தி என்ன சொல்றோம் அப்படிங்கிறது வரைக்கும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கிறப்ப அதுக்கான ஒரு நடுக்கத்தோட நான் பேச ஆரம்பிப்போம் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ இந்த தரம் பார்க்கும்போது நான் இதை கவனிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம சகோதரி கவிதா அவர்கள் என்ன மாதிரி இருக்காங்க
அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்தேன். பார்த்தா ஜாலியா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ரெண்டு விஷயம். தயாரிப்பாளர்களுக்கு வந்து பொதுவா என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, பத்திரிகையாளர்கள்ட்ட இருந்து ஆதரவை பெறணுங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் ஒன்று இருக்கும். நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சா கூட பத்திரிகையாளர்கள் சப்போர்ட் பண்ணாதான் அது வந்து வெற்றி அடையுங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இங்க வந்து பார்க்கும் பொழுது ஒரு சக பத்திரிகையாளர் ஒரு தயாரிப்பாளராக உயர்ந்து நிற்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய நிறைய சீனியர் பிஆர்ஓக்கள் வந்து அவங்களோட ஆசீர்வாதத்தை இந்த படத்துக்கும் தயாரிப்பாளருக்கும் கொடுத்தது வந்து மிகப்பெரிய பிளஸ்ஸிங்கா தோணுச்சு. இந்த படத்தோட வெற்றி இந்த குழுவுக்கு இதை விட ஒரு சிறந்த ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படின்னு தோணுச்சு. இப்ப சமீபத்துல நம்மளோட பிஆர்ஓவா இந்த படத்துக்கு பிஆர்ஓவா அறிமுகப்படுத்தினவங்க வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து பிஆர்ஓவா இருந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. கண்டிப்பா எங்களுக்கே தெரியாது, நாங்க பார்த்திருப்போம், பார்த்துட்டு கை கொடுத்துட்டு போயிட்டு இருப்போம், கடந்து போயிருப்போம். பட் அவங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து பிஆர்ஓ இருக்காங்கன்னா அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்க வரும்பொழுது தியாகராஜன் சாரை பார்த்து, அம்பிகா மேம் பார்த்து, ரம்பா மேம் பார்த்து, அவங்க பாக்யராஜ் சார் பார்த்து அவங்களோட அந்யோன்யம் வந்து தெரியுது. அப்ப எத்தனை காலகட்டமா எத்தனை படங்களை எத்தனை விழாக்களை கடந்து வந்தவங்க, அவங்களோட ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். முக்கியமா நிறைய இந்த வந்து தொகுப்பாளர்கள் அப்படின்னு வருந்தாலே அரைவரை தமிழோட மேடையில வந்து பேசினா மட்டும்தான் அது வந்து சிறந்த தொகுப்பாளினி தொகுப்பாளர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்துல சொல்லுவாங்க, கல்யாணத்துல எல்லாம் ஊர்ல கல்யாணத்துல எல்லாம் ஹிந்தி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குமா இளையராஜா சார் வருகைக்கு முன்னாடி வரைக்கும். இளையராஜா சார் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டுல கல்யாண வீட்டுங்கள்ல தமிழ் பாட்டுங்க ஒழிக்க ஆரம்பிச்சது வந்து இளையராஜா சாரோட மியூசிக்ல இருந்து அப்படிம்பாங்க. அது மாதிரி கவிதாவுடைய தமிழ் ஒரு தொகுப்பாளரினி அரைகுறை தமிழோட நிறைய ஆங்கிலம் கலந்து பேசப்படும் பொழுது மட்டும்தான் அது ரசிக்கப்படுங்கிறத உடைச்சிட்டு அவங்களுடைய அழகு தமிழால் மட்டுமே அந்த ஒவ்வொரு மேடையும் அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து ராபர். இந்த ராபர் திரைப்படம் நம்ம மெட்ரோ படம் பார்த்து பிடிச்ச அத்தனை பேருக்குமே ராபர் படம் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படம் பார்த்தேன், ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம் அனைத்தையும் வந்து நம்ம மெட்ரோ இயக்குனர் பிளஸ் வந்து கோடியில் ஒருவன் டைரக்டர் அனந்த கிருஷ்ணன் வந்து பண்ணியிருக்காரு. படத்துடைய டைரக்ஷனை அவருடைய கோ டைரக்டராக இருந்த திரு பாண்டி அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு கேரக்டர் வந்து ஒரு ராபர் படம் ரொம்ப சொல்ற மாதிரி வந்து படம் வந்து எடுத்த கட்டத்துல இருந்தே வந்து விழிப்புணர்வு படமாவெல்லாம் எடுக்கல, ராவா எடுத்திருக்காங்க. ஆனா எடுத்திருக்காங்கன்னா அதுல ஒரு சமுதாய நோக்கத்தோட வடிவமைக்கப்பட்ட கேரக்டர். ஜேபி சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, செம்ம ஸ்ட்ராங் கேரக்டர். தீபாக்கா அவங்களோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுட்டாங்க. வழக்கமா வந்து ஒரு ஹியூமராகவே பார்த்துட்டு இருப்போம், அதை தாண்டி ஒரு அழுத்தமான அம்மாவா அவங்கள பார்த்தோம். நிறைய கேரக்டர்ஸ் பாண்டி சாரோட அந்த ரோல், ஒவ்வொரு ரோலுமே செப்பரேட்டா ரொம்ப அழகாவே ஒர்க் ஆகிருக்கு. இதுல கதாநாயகனா நடிச்சிருக்கிற தம்பி சத்யா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், தொழில் பின்னணி உள்ள ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு. ரொம்ப ஆர்கானிக்கா அவர் வந்து சினிமா கத்துக்கிட்டு பாலுமகேந்திரா சாரோட இதுல கத்துக்கிட்டு ஒரு மெட்ரோன்னு ஒரு படம் நடிச்சு அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகும் கூட வந்து ஏதோ வந்து ரொம்ப அவசரமா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அந்த மெட்ரோ டீம் கூட திருப்பி டிராவல் பண்ணி ஒரு அழகா ஒரு ஒரு படத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த படம் வந்து என்னன்னா, அந்த படத்தை வந்து அவங்க அந்த அது மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணி கவிதா போன்ற ஒரு தயாரிப்பாளரோட பேனர்ல அதை நடிக்கணும் அப்படின்னு வரும் பொழுது அதோட ரீச் வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்கள பத்தி சொல்லணும். அவங்க இப்ப நீங்க நம்ம ஜெய் கார்த்திகேயன் அவர் வந்தாரு, நம்ம ஸ்டேஜ்ல பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா விட்டா 26 மணி நேரம் வேலை பார்ப்பாரு இந்த படத்துக்காக. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நம்ம எல்லாருமே நிறைய நல்ல மனுஷங்களை பார்த்துருப்போம். ரொம்ப நல்ல மனுஷன்னா அவர்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல மனுஷன் தஞ்சாவூர்னு ஒரு போஸ்ட் கார்டு போட்டா அவருக்கு போய் கிடைச்சிரும்.
அந்த அளவுக்கு சொல்லலாம். அவரோட நீங்க பழகுனீங்கன்னா அது வந்து கண்டிப்பாவே தெரியும். அவர் மூலியமா தான் எனக்கு வந்து தம்பி சத்யா அவர்கள் தெரிஞ்சாங்க. படம் வந்து ஒரு டெக்னிக்கலாகவும் சரி, அதான் மெட்ரோ கைண்ட் ஆஃப் மூவி. நீங்க மெட்ரோ கைண்ட் ஆஃப் மூவியை நீங்க ரசிச்சீங்கன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாவே ரசிப்பீங்க. ரொம்ப ரொம்ப நேர்த்தியோட அழகா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட விழா நாயகன் இசையமைப்பாளர் அவருடைய பின்னணி இசையா இருக்கட்டும், அவர் பண்ணியிருக்க ப்ரமோ சாங்கா இருக்கட்டும், அது எல்லாமே கூட நல்லாவே வந்திருக்குது. ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி வந்து சோஃபியா அவங்களோட ஒரு சின்ன ரோல் சொல்லியிருந்தாங்க. அந்த ரோல் கூட வந்து ரொம்ப பிரமாதமா அதை வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய சின்ன திரையில பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரி வந்து ஒரு டீமாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப அழகா இதை வந்து எடுத்து டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா அமையணும். ஒரு நம்மளுடைய சக பத்திரிகையாளர் தயாரிப்பாளராக உயர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம டைரக்டர் வந்து கோடியில் ஒருவன் டைரக்டர் வந்து இதுல கோ ப்ரொடியூசரா அவரும் கூட இருக்காரு. அது ரொம்ப ஒரு இயக்குனர் வந்து இன்னொரு படத்துக்கு வந்து இணை தயாரிப்பாளரா உள்ள இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையான விஷயம். கண்டிப்பா இது வந்து உங்களோட நம்ம மூத்த பத்திரிகையாளர்களோட பிளஸ்ஸிங்கோட திரையுலக ஜாம்பவான்கள் பாக்யராஜ் சார், தியாகராஜன் சார், அம்பிகா மேம், ரம்பா, இவங்க நம்ம தானு சார், இவங்களுடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கவிதா எங்களில் ஒருவர், எங்களோட எப்பவுமே கூட இருக்கிறவர். அவரை இன்னைக்கு தயாரிப்பாளராக பார்க்கறதுல மிக 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 சந்தோஷம். தினமலரோட சப்போர்ட் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும் கவிதா. நீங்கள் என்றைக்குமே எங்களோட தான் இருப்பீங்க. எங்கள் மேனேஜ்மெண்ட்டும் உங்களை நல்லா பார்த்துக்கோம். ஆல் தி பெஸ்ட். சத்யா, ஆல் தி பெஸ்ட் டு யூ. டைரக்டர் முதல் படம் சொன்னார், ஆல் தி பெஸ்ட் டு யூ. மியூசிக் டைரக்டர், சினிமோட்டோகிராஃபர், எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்கே வந்து உங்களோட நானும் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது வந்து என் சன்னும் சினிமோட்டோகிராஃபர். அதனால ரொம்ப பெருமையாக இருக்குது. சின்ன படமும் இவ்வளோ நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க எல்லாருங்கிறது. ஆல் தி பெஸ்ட் டு தி டீம், ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ.